السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நபிமார்களுடைய வரலாறு, அதாவது மறை கூறும் இறை தூதர்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் சில முக்கியமான பகுதிகளை நாம் அறிந்தோம். இறுதியாக சென்ற வாரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூர் என்ற மலைக்கு சென்று இறைவனிடத்திலே உரையாடி அவனிடத்திலே வேதத்தை பெற்று வருவதற்குள் அவருடைய சமுதாய மக்கள் ஒரு காளை மாட்டினுடைய சிற்பத்தை உருவாக்கி அதை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள் என்பதையும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை கேள்விப்பட்டு வேகமாக வந்து தம்முடைய சமுதாயத்தை கண்டித்த விபரத்தையும் சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வேறு சில இடங்களிலும் கூட அல்லாஹ் இதை பற்றி சொல்லுகிறான். 7வது அத்தியாயம் 149, 150, 151 ஆகிய வசனங்கள்ல வலம்மா சுக்கித ஃபீ ஐதீஹிம் வரஅவ் அன்னஹும் கத் லல்லு காலு லஇல்லம் யர்ஹம்னா ரப்புனா வ யக்ஃபிர் லனா லனகூனன்ன மினல் காசிரீன். அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, மூசா நபியுடைய சமுதாயம், அவங்க தாங்கள் தவறான பாதைக்கு சென்று விட்டதை உணர்ந்து கொண்ட பிறகு உடனே அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுட்டாங்க. தப்பு செஞ்சது வாஸ்தவம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றது வரைக்கும் தான் அந்த தப்பு நீடிச்சிச்சு. மூசா நபி வந்து இது இல்லப்பா கடவுள், நான் கடவுள்கிட்ட அல்லாஹ்விடத்துல நான் உரையாடி விட்டு வருகிறேன், நீங்க ஏமாந்து போயிட்டீங்க என்று மக்களுக்கு விளக்கிய பிறகு அவங்க என்ன பண்றாங்க, அந்த மக்கள் தாங்கள் வழிகட்டு விட்டதை உணர்ந்த பிறகு ல இல்லம் யர்ஹம்னா ரப்புனா, எங்களுடைய இறைவன் எங்களுக்கு அருள் புரியவில்லையானால், வ யக்ஃபிர் லனா, எங்களை அவன் மன்னிக்கவில்லையானால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் பெரிய நஷ்டவாளிகளாகி விடுவோம் என்று அவங்க அதை உணர்ந்துக்கிட்டாங்க. தப்ப பிடிவாதம் பிடிக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னாடி தான் அந்த கொஞ்ச நேரம் அவங்க வந்து வழிகட்டு போயிட்டாங்களே தவிர, மூசா நபி வந்து உண்மையை விளக்கின பிறகு அவங்க திருந்தி கொண்டார்கள் என்பதை ஒரு கவனத்தில் வச்சுக்கணும். தப்பு செஞ்சு வாஸ்தவம் தான், திருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலம்மா ரஜா மூசா இலா கௌமிஹி கல்பான் அசிபா, மூசா நபி அவர்கள் தம்முடைய சமுதாயத்திலே கோபமாக வந்த பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கையில இருக்கிற அந்த பலகைகளை, அல்லாஹ் எழுதி கொடுத்த வேதத்தினுடைய பலகைகளை கூட தூக்கி கீழே வீசிவிட்டு, வாழ்க்கல் அல்வா வீசிவிட்டு என்ன செய்யறாரு, தன் சகோதரருடைய தலையை பிடித்து இழுத்து அவரை கண்டிக்கிறார். ஏன் இந்த மாதிரி மக்களை விட்டுட்ட, ஹாரூன்ட்ட இந்த சமுதாயம் வழிகட்டு போகும் பொழுது நீ எதுக்கு சொல்லாம இருந்த என்று சொல்றாங்க. அப்ப ஹாரூன் நபி அவர்கள் வந்து இந்த மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க, சமுதாயம் பிளவுபட்டும் நான் பயந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொன்னது நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். இந்த சம்பவத்தை சில பேர் ஆதாரமாக கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சமுதாயத்தில் பிரச்சனை வரும்னு சொன்னா நம்ம சிலர் சொல்லாம இருக்கலாம். ஏன் சொல்லாம இருக்கலாம்? ஹாரூன் நபி சொல்லாம இருக்காங்கல்ல. ஹாரூன் நபி வந்து மூசா நபி போன பிறகு அந்த சமுதாயத்தில் சொல்லாம இருக்கிறாங்க. அது தீவிரமா போல்டா சொல்லி இது ஹக் இது பாத்தில்னு பிரிச்சு காட்டாம இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க, சமுதாயத்தை 2 கூறாக்கிட்டேன்னு நீ விமர்சனம் பண்ணிடுவ, உனக்கு பயந்துக்கிட்டு தான் நான் வந்து தீவிரமா சொல்லலன்னு மூசா நபிக்கு பதில் சொல்றாங்க. இதை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். இது ஆதாரமா கொண்டு என்ன செய்யறாங்கன்றா, இப்ப நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க மக்கள் வந்து தப்பு வரதட்சணை வாங்குறாங்க, இதை போய் நீங்க சொன்னீங்கன்னா 2 குரூப்பா போயிருது. கபர் வணங்குறாங்க, இதை போய் நீங்க மக்கள்கிட்ட சொன்னா 2ஆ பிரிஞ்சு போயிருது. நாங்க ஹாரூன் நபியுடைய வழியில நாங்களும் போயிட்டு இருக்கிறோம். ஹாரூன் நபி சொன்னதை மூசா நபி ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் தாடியை விட்டுட்டாரா இல்லையா, தலைமுடியை பிடிச்சி இழுத்தாரு, கண்டிச்சாருலாம் போன வாரம் பார்த்தோம். அப்ப ஹாரூன் நபி வந்து அவர் சொன்ன சமாதானத்துக்கு பிறகு மூசா நபி ஏத்துக்கிட்ட காரணத்தினால மோசமான ஒரு பிரிவு ஏற்படும், சமுதாயத்தில் பிளவு ஏற்படும் என்று சொன்னால் அப்ப நம்ம பிரச்சாரத்தை விட்டுடலாம், சில விஷயங்களை மறைச்சிக்கலாம்.
சில விஷயங்களை சொல்லாம இருக்கலாம் என்று சில பேர் என்ன செய்வாங்க, அந்த சென்ற வாரம் நாம் சுட்டிக்காட்டிய அந்த சம்பவத்தை வைத்து ஆதாரம் காட்டி பேசுகிறார்கள். அதை தங்களுடைய சான்றாக மார்க்கத்தை சொல்லாம இருக்கிறதுக்கு ஒற்றுமை ஒரு போர்வை போத்திக்கிட்டு, ஒற்றுமை கெடும்னா நம்ம சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு கவுண்டராகத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு சம்பவத்தையும் பல இடங்களில் சொல்ற காரணமே தான். ஒரு இடத்துல ஒண்ணு சொன்னு ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணா வேற இடத்துல ஒரு ஆப்பு வச்சு இருக்கிறோம். அல்ல வேற ஒரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஹாரூன் நபியை மூசா நபி பிடிச்சி தலையை பிடிச்சி இழுத்து கண்டிக்கும் பொழுது ஹாரூன் நபி என்ன சொல்றாருன்னு கேட்டா, எப்ன உம்ம, இது 7வது அத்தியாயம் 150வது வசனம். இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, எப்ன உம்ம, என் தாயுடைய மகனே, இன்னல் கௌம மஸ்தலாஃபூனி, என்னுடைய சமுதாயத்தவர்கள், இந்த சமுதாயத்தவர்கள் என்னை பலவீனமாக ஆக்கி விட்டார்கள். காது யக்துலூனனி, என்னை கொல்ல பிளான் பண்ணிட்டாங்க. ஏதாவது சொன்னா தலையை சீவிடுவாங்க. இந்த நிலை வந்ததுனாலயாக நான் சொல்லாம இருந்தேன். சாதாரண நிலை அங்க நிலவவில்லை. நான் இது அல்லாஹ் இல்லப்பா, அல்லாஹ் தெரிஞ்சா மூசா நபி போயிருக்கிறாங்க என்று மாத்திரம் நான் போல்டா சொல்லி ஒரு சீரியஸா எடுத்திருந்தேன்னு சொன்னா தலையை சீவிடுவாங்க. உயிருக்கு பயம், கொலை நடந்து விடும் என்ற ஒரு நேரத்துல தான் ஹாரூன் நபி சொல்லாம இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு உலகத்துல எங்கேயுமே இல்லை. 2 மிதிமிதிப்பா 2 அடி அடிப்பான். நீங்க என்ன சத்தியத்தை சொன்னாலும் தலையை சீவிடுவானா, நம்மளை காலி பண்ணிடுவானா? அப்ப ஹாரூன் நபி அவர்கள் சொல்லாம இருந்தது எந்த கட்டத்தில் என்று கேட்டா, அந்த சமுதாயம் எவ்வளவு ஊறி போச்சுன்னு சொன்னா அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், உஸ்ரிபு ஃபீ குலூபிஹிமுல் இஜ்ல, அவர்கள் அந்த காளை மாட்டு பக்தியை உள்ளத்துல புகட்டப்பட்டு விட்டார்கள். அதாவது உள்ளத்துல அவ்வளவு வெறி பிடிச்சு போயிட்டாங்க. காளை மாட்டு இதுதான் கடவுள், இந்த விட்ட கடவுள் கிடையாது என்ற அளவுக்கு முத்தி போன நேரத்தில் போய் நான் ஒண்ணு சொல்ல தலையை சீவி போடுவாங்க, ஆளை காலில் போடுவாங்க. அப்ப என் பணத்தை நீ பார்க்க முடியும் என்ற தோரணையில் அவர் பதில் சொல்றாரு, நான் ஏதாவது சொல்லி இருந்தான்னா என்னை கொள்வதற்கும் அவங்க தயாரா இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவும் பொழுது என்னை காத்துக் கொள்வதற்கு தான் நான் சொல்லாம இருந்தேன் என்று ஹாரூன் நபி பதில் சொன்னதாக திருக்குரான் சொல்லுகிறது. அப்ப என்ன, ஹாரூன் நபி சொல்லாம இருந்தாங்கன்னு கேட்டா, ஒரு சாதாரணமான விளைவுகள் ஏற்படுற இடத்துல அவங்க வாழவில்லை. கடுமையான முறையில் வெறி பிடித்த ஒரு மக்கள் மத்தியில இதை திருத்தினாலே தலை போயிருங்கிற ஒரு நிலையில எக்துலூனங்கிறாங்க, தலையை சீவிடுவாங்க, கொண்டு விடுவாங்க, கொன்று விடுவார்கள் என்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது எல்லா மனிதனுக்கும் இந்த அனுமதி இருக்கிறது. அப்படி நிலைமை இன்னைக்கு இருக்கிறதா? நீங்க போய் தர்காவை வழிபடக்கூடாதுன்னா தலையை சீவிடுவானா? மதங்களை பின்பற்றக்கூடாதுன்னா கொண்டு விடுவானா? தாயத்தை போட மிதிப்பான், அடிப்பான், உதைக்கான், ஊரை ஓட்டு வளர்க்கலாம். இதான் நடக்குமே தவிர ஹாரூன் நபி எந்த நிலையில அவர் சில விஷயங்களை தீவிரமா சொல்லாம இருந்தாரு, தலை போயிரும் நிலையில இருந்தாரு. அதே நேரத்தில் மூசா நபி சொன்னாரே இல்லையா, ஹாரூன் நபி இப்படி இருந்தாரு, மூசா நபி வந்தவன அவ்வளவு சீரியஸா இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சவன அதே விஷயத்தை சொல்லி எரிச்சு கொளுத்தி கடல்ல கலந்தார கரைச்சார இல்ல சாம்பல அதையும் செஞ்சாரு. எதை நீங்க வழிபட்டார்களோ அதை சாம்பலாக்கி நாம் கடலிலே தூவோம் என்று சொல்லிவிட்டு சீரியஸா சொல்லத்தான் செஞ்சாரு. அந்த மூசா நபி முன்வாரி எடுத்துக்க மாட்டாங்களாம். பலவீனமான நிலையை சொல்ல முடியாம அடி வாங்கி அவர் கொண்டு வாங்குற நிலையில இருந்தார் பாருங்க. அதை காரணம் காட்டிக்கிட்டு மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது, எப்படி போற அப்படி விட்டுருங்க, ஏதாவது சொல்லி 2ஆ போயிருந்து வைங்க, சொல்லிடவே கூடாது என்று சொல்றாங்க பாருங்க. அந்த அர்த்தத்தில் அது இல்லை என்பதற்கு இந்த 7வது அத்தியாயம் 150வது வசனம் ஆதாரம் இருக்கு. அப்ப சொல்றாங்க, ஹாரூன் நபி சொல்றாங்க, காது யக்துலூனனி, என்னை கொல்லவும் அவர்கள் முயற்சித்தார்கள். பலா துஸ்மித் பி அல்லாதா, என்னை நீங்க அட்டாக் பண்ணி தாக்குதல் நடத்தி எதிரிகளுக்கு சந்தோஷம் உண்டாக்காதீங்க. என்னை போட்டு மக்கள் மத்தியில் மிதிச்சா என்ன நினைப்பாங்க, நல்ல வேணும் அப்படி நினைச்சிருவாங்க. எதிரிகளுக்கு சந்தோஷம் உண்டாக்கிறாதீங்க அப்படி மூசா நபி கெஞ்சிறாரு. அதனால வலா தஜால்னி மஅல் கௌமில் வாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்துக்கு என்னையும் சேர்த்துப்படாதீங்க, நான் அதுல சேர்ந்த ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹாரூன் நபி சொல்றாங்க. உடனே மூசா நபி ஏத்துக்கிறாங்க. கால ரப்பி ஃபிர்லி வஹி, இறைவா என்னையும் மன்னிச்சிரு, என் சகோதரை மன்னிச்சு விடு, வதஹில்னா ஃபி ரஹ்மத்திக, உன்னுடைய அருள்ல எங்களை சேர்த்து விடு, அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ நான் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த கருணையாளன் என்று ஹாரூன் மூசா நபி சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதில் என்ன விளங்குதுன்னா, அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த மக்கள் திருந்திக் கொள்கிறார்கள் என்ற விவரமும் இந்த தொடரில் கிடைக்கிறது. மூசா நபியுடைய பிரதிநிதியாக இருந்த ஹாரூன் நபி அவர்கள் சில விஷயங்களை தீவிரமா சொல்லாம இருந்ததுக்கு காரணம் அங்கு நிலவுன ரொம்ப மோசமான ஒரு நிலைமை, உயிர் போயிரும் என்ற நிலைமை. உயிர் போயிரும் என்ற நிலையில ஈமானை கூட மறைத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் நமக்கு அனுமதிச்சிருக்கிறான். இல்லாமன் உக்ரிக கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், ஈமானால் உள்ளம் நிரம்பி இருக்கிற நேரத்தில் நிர்பந்தத்திற்கு ஒருத்தன் ஆளாக்கப்பட்டால் சிற்கான வார்த்தைகளை கூட மொழியலாம். இணை கற்பிக்கிறவா கொன்னு விடுவேன் சொல்லு, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லுங்கிறான். சொல்லிட்டு தான் உயிரை காப்பாற்றி போக வேண்டியதான்.
அது மார்க்க குர்ஆன் அனுமதிக்கிறது. அப்படி உள்ளத்துல உள்ள கரெக்டான நம்பிக்கை வைத்துக் கொண்டு வாயால் சொல்லிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் கொடுக்கிற அந்த அனுமதி இருக்க, அதைத்தான் ஹாரூன் நபி யூஸ் பண்ணாங்களே தவிர அதை கொண்டு ஆதாரமா காட்டி நாங்க மக்களுக்கு சொல்ல பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம சொல்லாம இருந்துக்கலாம் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை இந்த இதை சேர்த்து பார்த்தோம்னா விளைவிக்கிறோம். இதுக்கப்புறம் மூசா நபி அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த தொடர்ச்சி அந்த பலகையெல்லாம் தூக்கி போட்டார்ல, அதாவது கையில இருக்கிற வேதம், அந்த கையில வேத பலகையை அல்லாட்டுக்கு வாங்கிட்டு வந்து சமுதாயம் கெட்டு போச்சுன்னு தூக்கி போட்டு விட்டார். கோபம் வந்தா மனுஷன் நீங்களாம் என்ன செய்வோமோ அதான் மூசா நபியும் செய்யறாங்க. கோபம் வந்து விடுமையானால் இது வேதம்னு கூட ஒரு அல்லாஹ்வுடைய வேதம், அதை தூக்கி கீழே போட்டாருன்னு அல்லாஹ் சொல்லி அல்கான்னு சொல்லி காட்டுறான். பிறகு என்ன பண்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், வலம்மா சக்கத் அம்மூசல் கலபு, மூசாவிடத்திலே கோபம் அடங்கிய பிறகு அகதல் அல்வா, உடனே அந்த பலகையெல்லாம் இருக்கிறார். ஆஹா பெரிய தப்பு, இழுத்துக்கு போட்டுவிட்டு இதுக்கு மேல கோபத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு போட்டுவிட்டோமே என்று அந்த பலகைகளை எடுத்தார். ஒஃபி நுஸ்கத்தியா ஹுதம் வ ரஹ்மத்துல் லில்லதீன ஹும் லிரப்பிஹிம் யர்ஹபூன், இறைவனை மாத்திரம் அஞ்சக்கூடிய மக்களுக்கு அதிலே நேர்வழி இருந்தது. அந்த பலகைகளிலே அதுல அல்லாஹ்வுடைய அருள் இருந்தது. அந்த மாதிரியான அறிவுரை தான் அவர் தூக்கி எறிஞ்சு விட்டாரு கோபத்துல. கோபம் அடங்கின உடனே அதை கையில எடுத்துக்கொண்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது 754 இந்த சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. இது மூசா நபி அந்த வேதத்தை வாங்கி வருவதற்கு இடையில இந்த மக்கள் வழிகட்ட சம்பவமும், வழிகட்ட பிறகு அவர்கள் திருந்திக் கொண்ட சம்பவமும், ஹாரூன் நபியை கண்டிச்ச சம்பவமும் இதற்குள் அடங்குகிறது. இது போக இன்னொரு சில வசனங்கள்ல என்ன வருதுன்னு கேட்டா, அதை மேலோட்டமா பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த காளை மாட்டை வணங்குனாங்க இல்லையா, அவங்களுடைய பாவ மன்னிப்பு பெறுவதற்காக வேண்டி அவங்க அவங்களையே அழித்து கொலை செஞ்சுக்கிறணும், அவங்க தங்களையே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த அந்த மூசா நபி சொன்னதாக ஒரு சில இடங்கள்ல குர்ஆன்ல கூட அந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. எப்படி வருதுன்னு பார்த்தா சூரத்துல் பக்கராவுல 2வது அத்தியாயத்துல 51 51 இருந்து 56 வரைக்கும் அதுல என்ன எல்லாம் சொல்றான்னு கேட்டா, இது வாதனா மூசா 40 லைலா, மூசா நபிக்கு 40 இரவுகள் நம்ம வாக்களித்து இருந்தோம். சும்மத்தகத்துமுல் எஜில மிம்பாதிஹி வஅன்தும் லாலிமூன், அவர் போன பிறகு நீங்கள் காளை மாட்டை கடவுளாக ஆக்கி கொண்டீர்கள், நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போன அன்கும் மிம்பாதி தாலிக்க, இதற்கு பிறகு உங்களை நாம் மன்னித்து விட்டோம், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்துவதற்காக மன்னித்து விட்டோம் நல்லா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்டா, இது கால மூசா லி கௌமிஹி, மூசா தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் சொன்னார், இன்னக்கும் லலம்தும் அம்புசக்கும் பித்திகாதிக்குமுல் அஜில், காளை மாட்டை கடவுளாக நீங்கள் கற்பனை செய்ததன் மூலம் உங்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்து விட்டீர்கள். எனவே தூபு இலா பாரிக்கும், உங்களை படைத்தவனிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். ஃபக்துலு அம்புசக்கும், உங்களையே கொன்று விடுங்கள், உங்க செத்து போங்கடா, செத்து போறதா சரியான வழிங்கிறார். இவ்வளவு பெரிய வேலை காளை மாட்டை போய் கடவுளாக்கி விட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒண்ணு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்கள், இரண்டாவது ஃபக்துலு அம்புசக்கும், உங்களையே நீங்கள் கொன்று விடுங்கள். அடுத்து கருத்து சாவு எல்லாரும், யாலிக்கும் ஹைருல்லக்கும் இந்த பாரிக்கும், இதுதான் உங்களை படைத்தவனிடத்தில் உங்களுக்கு சிறந்தது என்று மூசா நபி சொன்னார். ஃபதாப அலைக்கும், பிறகு அல்லாஹ் உங்களை மன்னித்தான். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று 2வது அத்தியாயம் பக்ராவுல 54வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. இதை பார்த்தா என்ன விளங்கு, மேலோட்டம் பார்த்தோம்னா இவர்கள் செஞ்ச பாவருக்கு மூசா நபி சாவ சொல்றாங்க, அவங்க செத்தாங்க, அதுக்கு பிறகு அல்லாஹ் மன்னிச்சான்னு வருது. மேலோட்டம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இன்னக்கும் லலம்தும் அம்புசக்கும் பித்திகாதிக்கும் அஜில், காளை மாட்டை நீங்கள் கடவுளாக ஆக்கியதன் மூலம் உங்களுக்கே நீங்கள் அநியாயம் செய்து கொண்டீர்கள். ஃபர்ஸ்ட் சொல்றாரு. 2வது சொல்றாரு, தூபு இலா பாரிக்கும், உங்களை படைச்சவன்ட்ட மன்னிப்பு கேளுங்க, 2வது சொல்லிவிட்டாரு. 3வது மூசா நபி சொல்றாரு, பக்துல் அம்புசக்கும், உங்களையே சாகரித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, சாகரித்துக் கொள்ளுங்கள், தற்கொலை செஞ்சுட்டு சாவுங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு அப்புறம் என்ன வருதுன்னா அது சிறப்புங்கிறாரு, வாலிக்கும் ஹைருல்லக்கும் இந்த பாரிக்கும், இதுதான் உங்களுடைய இறைவனிடத்தில் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் தாபா அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்தான். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கிறான், அருள் புரியவனா இருக்கிறான்னு வந்துருது. இன்னும் சொல்ல போனா இன்னும் இப்படி கூட வருது. அடுத்த ஆயத்துல 55வது வசனத்துல, ஒய்து குல்தும் யா மூசா லன் நூமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்க்கும் வரை நாங்கள் உம்மை நம்ப போறது இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். மூசாவே நாங்க நம்ப மாட்டோம் நீங்க சொன்னீங்க. யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அகலத்துக்கும் சாரிக்கத்து அந்தும் தோன்றுவோம், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பெரிய பலத்த ஓசை உங்களை தாக்கியது. சும்ம பாசனாக்கும் இம்பாதி மௌத்திக்கும், நீங்கள் இறந்த பிறகு உங்களை நாம் உயிர்ப்பித்தோம்.
லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இப்படின்னு தொடரா வருது. இதுல அவங்க இறந்தாங்கன்னு வருது, செத்து போங்கன்னு அவர் சொல்லிவிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, உங்களுடைய மரணத்திற்கு பெரிய ஓசை உங்களை தாக்கியது, அல்லாஹ் வந்து உங்களை மரணத்துக்கு பாசனாக்கும் மிம்பாதி மௌத்திக்கும், நீங்கள் மௌத்தா போன பிறகு உங்களை வந்து நாம என்ன உயிர்ப்பித்தோம் அப்படிலாம் வந்ததை வைத்துக் கொண்டு என்ன ஒரு கருத்து இழந்து பக்கராவை மட்டும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுல என்ன கருத்து நமக்கு கிடைக்கும் என்றால், அவங்க செஞ்ச பாவத்துக்காக வேண்டி அவங்களே அல்லாஹ் கொல்ல சொன்னான் மூசா நபி மூலமா. அவங்க தங்களை தாங்களே அந்த மன்னிப்பு தான் பெருசு என்று நினைத்து தங்களை தாங்கள் அழித்துக் கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் கருணையா என்ன செஞ்சா பின்னாடி உயிராக்கினான், செத்த பிறகு நினைச்சுட்டான் உயிராக்கி விட்டான் என்ற ஒரு கருத்து இதை பார்க்கும் பொழுது நமக்கு விளங்குகிறது. அப்படி விளங்கினால் அதுக்கு தப்பு கிடையாது, அந்த மாதிரி கருத்து கொள்வதற்கு இதுல இடம் இருக்கிறது. இதுல இன்னொரு கருத்தும் சொல்கிறார்கள் சில அறிஞர்கள், அதுவும் அது காரண காரியத்தோடு தான் சொல்கிறார்கள். அதாவது நீ சத்து தொலைங்கிறது இருக்குல்ல, இது கோபத்துல சொல்ற வார்த்தை. செத்து போன அர்த்தம் இல்ல. அல்லாஹ் இருந்து மூசா நபியே சொல்றாங்க, இந்த மாதிரி காலமாட்ட அநியாயம் பண்ணிட்டு செத்து தொலைங்கப்பா. நம்ம கூட சொல்ல மாட்டோம், ஒரு பையன் ஒழுங்கா வேலை செய்யாட்டி மகன் வந்து தாப்பஞ்சொல்ல கேட்காட்டி தாப்பஞ்சொல்ல சொத்துங்கிற தொலைவன் ஆத்து குளத்துல சாவுன்னு சொல்றது இல்லையா, அது சாவுங்கிற அர்த்தம் இல்ல. அதாவது கோபத்தை அப்படி காட்டுவது, கோபத்தை காட்டுவதற்கு எல்லா பாஷைகள்லையும் எந்த வார்த்தையை சொல்லுவாங்க, தகப்பனே மகனை பார்த்து சொல்லுவான், நாசமா போன செத்து போன அர்த்தம். அதாவது நம்ம ஒரு மகனை பார்த்து தகப்பனே தாயை திட்டுறாங்க, நாசமா போ, உருப்படாம போ, உனக்கு வதமாம போ, கொள்ளையில போன கால்ற பேதி வந்து சாவுன்னு அர்த்தம். கொள்ளைங்க அதான் அர்த்தம். பேதியில போன்னு சொல்லுவாங்க, பேதியில போ, கொள்ளையில போ, கழிச்சல்னா என்ன, கழிச்சல்னா அது பேதி. கழிச்சல்ல போ, பேதியில போ, கொள்ளையில போ, நாசமா போ, உருப்படாம போ, இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. இது எல்லாமே என்ன அர்த்தம், செத்து போன அர்த்தம். இது எல்லாத்துக்கும் கருத்து என்ன, கடைசியா செத்து போதான் சொல்றாங்க. நிஜமா அந்த அர்த்தமா, கோபத்தினுடைய உக்கிரத்தை அந்த வார்த்தையை கொண்டு வெளிப்படுத்துறாங்களே தவிர நெசமா செத்து போயிட்டாலும் அவங்களும் அதிகமா அழுவாங்க. யார் செத்து போன்னு சொன்னாங்களோ அந்த தாய் வந்து உட்கார்ந்து என்ன செய்வாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டே ராசான்னு அழுவாங்க, இருக்கா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு காரியம் செய்யும் பொழுது எல்லாருமே கோபத்தில், மூசா நபி ஒரு மனிதர் தான், அவர் மனிதர் என்ற முறையில் அவர் கோபத்தை எப்படி காட்டுவார், செத்து நாசமா போங்கடா, அநியாயம் பண்ணி காலமாட்டு போய் கடவுள் நாசமா தொலைஞ்சு போங்க, செத்து போங்க என்று சொன்னதாகத்தான் எடுத்துக்கணுமே தவிர கருத்தடுத்து நெசமா சாவு அப்படின்னு ஒரு நபி சொல்லுவார். பாவத்துக்காக வேண்டி சாவுங்கிறது அது நல்லதா? அல்லாஹ் கொடுத்த அந்த டைம் வரதுக்கு முன்னாடி உங்களே செத்துக்கிறங்க, தற்கொலை பண்ணிக்கிறங்க, உங்களை அழிச்சு நாசமா போங்க, நேரடி அர்த்தத்தில் இப்படி சொல்லுவாங்க. கோபம் வந்துச்சுன்னு ஒரு எந்த கோபம் உக்கிரமா இருந்துச்சுன்னு சொன்னா அவர் கையில் இருக்கிற அல்லாஹ்வுடைய வேதத்தை கீழே போடுறாரு. நம்ம கூட போட மாட்டோம். எவ்வளவு கோபம் வந்தாலும் குர்ஆன் கையில் இருக்கு தூக்கி போடுவோமா? எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் அதுக்கு மேல கோபம் வந்திருக்கு அவருக்கு. இந்த கொடுமையை பார்த்த உடனே நமக்கும் உங்களுக்கு எல்லாம் என்ன கோபம் வரும், அதெல்லாம் தாண்டுற கோபம். நம்ம கூட குர்ஆன் கையில இருந்து என்ன கோபம் தான் குர்ஆன் போடுவீங்களா? இவ்வளவுதான் உங்க மேல கோபம் வரட்டுமா? கையில குர்ஆன் இருக்கு, குர்ஆனுக்கு வீசிட்டு போய் அடிப்பில ஒருத்தனை அப்படி அடிக்க மாட்டான். அவ்வளவு கோபம் யாருக்கு வராது. மூசா நபிக்கு என்ன வருது, நீங்க செஞ்ச அக்கிரமத்தை பார்த்த உடனே வேதத்துக்கு கீழே போட்டு ஒரே சாவு. அவர் பிடிக்கிறார் தம்பியை போய், என்ன செஞ்சுட்டு இருந்த நீ, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த நீ போன பிறகு என்று கேட்கிறார். அப்ப அவ்வளவு கோபத்தில் இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை இது, செத்து பொங்கலாரு. கோபத்தில் சொன்ன வார்த்தைக்கு சாதாரண அர்த்தம் கொடுக்கலாமா? ஒரு சாராருடைய வாதம் கரெக்ட் தான். கேள்வி என்னன்னா, அது கோபத்தை அவர் காட்டுறாரு அப்படின்றது. அப்ப செத்த பிறகு நாங்கள் உயிர்ப்பித்து வருத, இதுல வருத சும்மா பாசனாக்கும் மிம்பாதி மௌத்திக்கும், நீங்கள் மரணித்த பிறகு உங்களை நாம் உயிர்ப்பித்தோம்னு வருதுல்ல, அது எப்படி அவர் செத்து போனவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்த ஆயத்தில் என்ன வருது, நீங்கள் மரணித்த பிறகு நாம உயிராக்கணும்னு வருது. அப்ப நெசமா தானே செத்து போயிருக்கிறாங்க சொல்லி இதை வச்சுக்கிட்டு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த வாசகம். ஆனால் சூரத்து நிசாவுல 4வது அத்தியாயத்துல 153வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 2வது கருத்து சொல்றாங்க இல்லையா, கோபத்தில் சொன்னதுங்கிறது அது தெளிவாகி போயிடும். எப்படி தெளிவாகும் கேட்டா, யஸ்அலுக அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முகமது உம்மிடத்தில் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உம்மிடத்தில் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்னா, அன்து நஸில் அலைஹிம் கிதாபும் மினஸ் ஸமா, வானத்தில் இருந்து ஒரு புத்தகத்தை சொன்ன வசனம் தான் இது, வேற விஷயத்துக்காக சொல்லி இருக்கிறோம். இதுல இன்னொரு பாயிண்ட் அதுல இருக்குது. வானத்திலிருந்து ஒரு வேதத்தை நீ இறக்கிட்டு வரணும், அல்லாட்ட இருந்து வருதுங்கிறீங்களா, அப்படி புக் இறங்க நேரம் பார்க்கணும். அப்ப அல்லாட்ட இருந்து உதவுறோம், ஏதோ வர்றாருங்க ஒன்று சொல்லிட்டு போறாருங்கிற வானவர்கள் அதெல்லாம் நாங்க தயாரா இல்லை. நீ வேதம் உனக்கு அல்லாட்ட இருந்து வருதுன்னு சொன்னா, வானத்துல ஒரு புத்தகம் அப்படி இறங்கி வந்துச்சுன்னு சொன்னா நாங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா நாம வரத்தான் செய்யுது, அல்லாட்ட இருந்தா வருது நாங்க நம்புவோம். நீ வானத்திலிருந்து ஒரு புத்தகத்தை இறக்கி காட்டு, அப்பதான் நாங்க நம்புவோம் என்று உம்மிடத்தில் வந்து கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உம்மிடத்தில் கேட்கிறார்கள், கவலைப்படாது, கவலைப்படாத. மூசா அக்பர மின் ஸாலிக, மூசாவிடத்துல இதை விட பெரிய விஷயத்தை கேட்டார்கள். உம்மிடத்திலே புத்தகத்தை கேட்டான், மூசாவிடத்துல என்னையவே கேட்டான்.
என்னையவே இறங்க சொன்னாங்க. மூசா ஒருத்தர் என்ன கேட்டான், என்னையவே இறங்கி வர சொல்லி கேட்டுவிட்டாங்க. நல்லா சொல்றான். சாலு மூசா அக்பர மின்சாரிக்க, மூசா இடத்துல இதை விட பெரிய விஷயத்தை கேட்டுவிட்டாங்க. என்ன கேட்டா, காலு அரிநல்லாக ஜகரா, அல்லாவே நேர கொண்டாந்து காட்டுண்டான். இவங்களுக்கு பரவாயில்ல, புஸ்தகத்தை காட்டுன்னு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க உன்ட்ட புஸ்தகத்தை காட்டுன்னு சொல்றாங்க, அவங்க அல்லாவை கொண்டாந்து காட்டு விட்டாங்க. அவங்க அந்த மாதிரி கேட்டாங்க. எப்ப பரவாயில்லை, இவங்க உன் சமுதாயம் பரவாயில்ல, மூசா நபியுடைய சமுதாயம் ரொம்ப மோசம் வந்து ஒரு ஆறுதலுக்கு எல்லாம் சொல்றான். இதுக்கெல்லாம் கவலைப்படாது, தாண்டி மூசா நபி அதாவப்படுத்திருக்காங்க அவங்க சமுதாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அகலத்துக்கும் சாயிக்கும் அவர்களுடைய அநியாயத்தின் காரணமாக இடி ஓசை அவர்களை தாக்கியது. ஓசை எப்ப தாக்கியது? அல்லாவே நேர காட்டுன்னு சொன்ன உடனே தாக்கியது. அப்ப அல்லாவை நேர காட்டுங்கிறதும் தாக்கி இருக்குது, மன்னிப்புக்காக இல்ல. தாக்கின பிறகுதான் சும்மத்தகதுல் இஜில, பிறகு அவர்கள் காளை மாட்டவர் கடவுளை ஆக்கினார்கள் என்று சொல்லி, இதுதான் முந்தியது அதுதான் பிந்தியது நல்லா சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த காளை மாட்டை வணங்குறது ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியா, அல்லாவை நேர காட்டுன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியா என்றால், 4வது அத்தியாயம் 153வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், சும்மாங்கிற வார்த்தையை போடுறான். சும்மாண்டா என்ன அர்த்தம் கேட்டா, பிறகுன்னு அர்த்தம். முதல்ல ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு சும்மான்னு போட்டா அடுத்தபடி இரண்டாவதா தான் நடக்குது, அதான் முதல்ல அர்த்தம் சும்மாங்கிற சொல்லுக்கு. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, முதல்ல அல்லாஹ்வை காட்டுன்னு கேட்டாங்க, உடனே அட்டாக் பண்ணி ஆளை மூத்தாக்கி விட்டோம். ஓசை தாக்கியதுன்னா ஆள் குளோஸ், பிறகுதான் உயிராக்கி இருக்கான். அல்லாஹ்வை காட்டுன்னு சொன்னதுக்கு தான் அந்த பனிஷ்மெண்ட். எதுக்கு இல்ல, காலமாட்டை வணங்குறதுக்கு அறுத்துக்கிட்டு சாப்பிடுறது அல்ல. அல்லாஹ்வை காட்டுன்னு கேட்டாங்க, உடனே அட்டாக் பண்ணி அவன் தாக்கிட்டோம். அதுக்கு பிறகுதான் காலமாட்டை வணங்கினாங்க 453 சொல்லுது. அப்ப காலமாட்டை வணங்குறதுக்கு முன்னாடி ஆட்களை காலி பண்ணிவிட்டான்ல. இந்த காலமாட்டை வணங்குனதுக்காக வேண்டி காலி பண்ணல. 453 சேர்த்து பாத்தீங்க என்று சொன்னா என்ன கருத்து வரும்? முதல்ல அல்லாஹ்வை காட்டு, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை காட்டுன்னு கேட்டுவிட்டாங்க. அல்லாஹ்வை காட்டுன்னு சொன்ன ஆளுக்கு அல்லாஹ் அந்த பனிஷ்மெண்ட் தான் கொடுக்குறான். மூசா நபிக்கு அதான் கொடுத்தான். அல்லாஹ்வை காட்டுன்னு இவங்களுக்கு மட்டும் இல்ல, அல்லாஹ்வை காட்டுன்னு மூசா நபி நான் உன்னை பார்க்கணும்னு கேட்கும் பொழுது அந்த மலையை பாருன்னு சொன்னான். மலையில ஒளியை பாய்ச்சிய பிறகு அவர் மூர்ச்சியாகி விழுந்தாருங்க. அல்ல பலம்மா ஹர்ர மூசா சைகா, மூசா வந்து மூர்ச்சித்து கீழே விழுந்து விட்டாருங்கிறான். அப்ப அல்லாஹ்வை காட்டுன்னு யாரு கேட்டாலும் என்ன காட்டுக்கிற, இது அல்லாஹ்வுடைய பனிஷ்மெண்டா இருக்குது. அப்ப அல்லாஹ்வை காட்டுன்னு கேட்க கூடாது. அப்படி யாரு கேட்டாலும் உடனே நான் என்ன சாதாரண சத்தத்தை உனக்கு அட்டாக தாங்கிக்கிற முடியல, இன்னும் எப்படி நீங்க பாப்பீங்க, அவுட்ட போயிட்டே இல்லையா, இன்னும் எப்படி நீ பார்க்க முடியும் உன்னால அப்படிங்கிற ஒரு கோபத்துல எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இப்படி கேட்டவர்களை எல்லாம் இப்படித்தான் பண்றான். அல்லாஹ்வை காட்டுன்னு கேட்டா பனிஷ்மெண்ட் என்ன, உடனே அழிச்சு போடுறான், அல்ல மூர்ச்சியாகி விழுந்துடுறான். அந்த மாதிரி அவர்களை வந்து மூர்ச்சிக்க வைத்து உயிராக்கி இருக்கிறாங்க போது அவங்களை இறந்த பிறகு உயிர்ப்பித்தல் என்பது எதுக்கு நடந்தது? அல்லாஹ்வை காட்டு என்ற குற்றத்துக்காக நடந்தது. அது முந்திய சம்பவம். அதுல இருந்து அல்லாஹ் உயிராக்குனா, காலமாட்டை வணங்குறது பிந்திதான் நடக்கும் இந்த வசனம் சொல்லுது. அப்ப ரெண்டு சம்பவத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லும் போது பக்கராவுல உங்களை மரணித்த பிறகு உயிர்ப்பித்தோங்கிறான். அதுல சும்மாங்கிற வார்த்தையை போடல. சும்மாங்கிற வார்த்தையை போட்டோம்னா ஒன்னு முந்தி உதாரணமா எடுத்துக்கிறோமே, இப்ராஹிம் வந்தான், இப்ராஹிமும் மூசாவும் வந்தாருங்கிறோம். இப்ராஹிமும் மூசாவும் வந்தார். யாரு முந்தி வந்தா அதெல்லாம் சொல்ல முடியாது. யாரு வேண்டாலும் முந்தி வந்திருக்கலாம். இதை வரிசை கிரமத்தை எடுக்க இயலாது. இப்ராஹிம் மூசா வந்தாங்க, அவ்வளவுதான் தெரியும். யாரு வேண்டாலும் முதல் வந்திருக்கலாம். இப்ராஹிம் முதல் வந்தாலும் இப்படி சொல்லலாம், மூசா முதல் வந்தாலும் இந்த வார்த்தை சொல்லலாம். இப்ராஹிம் மூசா வந்தார் என்று சொல்றோம். இப்ராஹிம் வந்தார் பிறகு மூசா வந்தார் என்ன அர்த்தம்? முதல்ல இப்ராஹிம் தான் வந்தார், பிறகு ரெண்டாவது மூசா வந்தார், பிறகுன்னு போட்டா என்ன அர்த்தம் ஆயிரும்? இப்ராஹிம் மூசா வந்தார்னா ரெண்டு பேரும் வந்தாங்கப்பா, யாரு முந்தி பின்னிங்க பேசல, யார் வேணாலும் முந்தி வந்திருக்கலாம், அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ரெண்டு பேரும் வந்தார்கள் என்பது மட்டும் அதுக்கு அர்த்தம் வரும். இவரும் வந்தார் அவர் வந்தார், இம்மூண்டு போட்டோம்னா இவனும் அவனும் அதுவும் இதுவும் உம்மு போடுறோம்ல, இந்த உம்மு போட்டோம்னா என்ன அர்த்தம் வரும்னு கேட்டா, ஒன்னு முந்தி ஒன்னு பிந்திங்கிற கருத்து வராது. ரெண்டு பேரும் வந்தார்கள் என்ற கருத்து தான் வரும். ஆனால் இவர் வந்தாரு பிறகு அவர் வந்தார்னு போட்டீங்கன்னா, பிறகு என்பதை போட்ட காரணத்தினால அவர் இரண்டாவது வந்தால்தான், முதல்ல அவர் வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம் வந்துடும். இந்த பக்கராவை சொல்லும் பொழுது என்ன பண்றான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பிறகுங்கிற வார்த்தையை போடாம என்ன வார்த்தையை போடுறான்? செத்து போங்கடான்னு மூசா சொன்னாரு, அல்லாஹ் காட்ட சொன்னாங்க, உடனே அவர்களை ஓசை தாக்கியதுங்கிறான். எது முந்தி எது பிந்தி போடல, சும்மாட்டு போடல, இன்னும் இன்னும் மேலும் இப்படி பல சம்பவங்களை தொகுத்து சொல்லும் பொழுது உன்னை முந்தி சொல்லுவோம், நான் அனைப்பு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த டேட் வாரியா கரெக்டாக நான் சொல்றேன். ஒரு தடவை பிந்தி உள்ள சம்பவத்தை சொல்றேன், ஒரு தடவை முந்தி உள்ள சொல்றேன். நான் சொல்லிட்டு இருக்கிறதுல இந்த தொடர்லயே மூசா நபியுடைய சொல்லும் போது என்ன பண்றேன்,
அவருடைய வாழ்க்கையில உள்ள முந்திர சொல்றேன் பிந்தி சொல்றேன் மாத்திக்கு மனிதன் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரியா சொல்ற தோரணையில தான் பக்கரா அமைஞ்சிருக்கிறது. 453 என்ன அமைஞ்சிருக்கு கேட்டா முதல்ல நடந்தது இது, ரெண்டாவது நடந்தது இது. அப்ப செத்தது எதுக்கு தான்? அல்லாஹ்வை காட்டுங்கிறதுக்கு தான் செத்தாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் உயிராக்கினான். மன்னிப்பு அல்லாஹ் அத அந்த அவங்களை சும்மா மன்னிச்சுட்டான். மன்னிப்பு கேட்டவன நினைச்சிட்டான் அல்லாஹ், திருந்தி கொண்ட உடனே அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அப்படிங்கிறது தான். அதுவும் தற்கொலை செய்ய அல்லாஹ் தூண்ட மாட்டான். தற்கொலை செய்யுமாறு ஒரு கோபத்தில் வேற சொல்றாங்க. அதனால மௌத்துக்கு பிறகு உயிராக்கணும் என்பது இந்த பாவத்துக்காக மௌத்தாக்கல, பாவத்துக்காக இல்ல, அல்லாஹ்வை காட்டுங்கிற அந்த பாவத்துக்கு தான். அந்த பாவத்தை நபியா இருந்தாலும் செஞ்ச அல்லாஹ்வுடைய பனிஷ்மெண்ட் அப்படித்தான் இருந்திருக்குது என்பதை நம்ம நேற்று அல்லாஹ் காணுதல் என்ற தலைப்பிலையும் சொல்லியிருக்கோம். இப்படித்தான் அல்லாஹ் கோபமான ஒரு விஷயமா எடுத்துக்கிறான், அல்லாஹ்வை காட்டுன்னு கேட்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுலயும் சொல்றான். இன்னொன்னு என்னன்னு கேட்டா 7வது அத்தியாயத்திலையும் இவர்கள் பாவ மன்னிப்பு கேட்ட சம்பவம் இருக்குல்ல, அது தொடர்பாக ஒரு செய்தி வருகிறது. என்ன வருது என்று கேட்டா, வக்தார மூசா கௌமஹு 70 ரஜுலா, மூசா நபி அவர்கள் 70 பேரை தேர்வு செய்தார்கள். 70 பேரை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறார்கள் தன் சமுதாயத்திலிருந்து. நாம் வாக்களித்த இடத்திற்கு வருமாறு அல்லாஹ் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டான். 70 பேரை புறக்கி எடுத்து கொண்டு போறார். வந்த உடனே ஃபலம்மா அகதத்துஹும் ரஜ்பத்து, அவர்களை ஒரு ஓசை ஒன்று தாக்கியது. தாக்கின உடனே கால ரப்பி லவ் ஷிஅத அஹ்லக்தஹும் மின் கப்லு வ இய்யாய, இறைவா நீ நினைத்திருந்தால் இவர்களை முன்னாடியே அழிச்சிருக்கலாம். கூட்டிட்டு வர சொல்லி இந்த இடத்துல வச்சு நீனா 70 பேரை பொறுக்கிட்டு வர சொன்ன, நான் 70 பேரை தனியா ஒதுக்கி கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க வச்சு நினைச்சிட்டு அவங்களை காலி பண்ணி விட்டேன், நான் தான் காலி பண்ணிட்டேன் சொல்ல போறாங்க அவங்க. அங்க வச்சு காலி பண்ணிருக்கலாம். அதுக்கு அவர் கேட்கிறார் மூசா நபி, அப்ப அத்துகுலிகுனா பிமா ஃபஅல சுபஹாவும் மின்னா, எங்கள்ல மூடர்கள் செஞ்ச காரியத்துக்காக வேண்டி எங்களை நீ நாசமாக்குறியா அப்படின்னு மூசா நபி கேட்கிறாங்க என்ற ஒரு சம்பவம் 7வது அத்தியாயத்தில் 155வது வசனத்தில் வருகிறது. இதை வச்சு என்ன சொல்றாங்க கேட்டா, இன்னும் சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்ற கருத்து, அந்த காலமாட்டை வணங்கினாங்கல்ல அதுக்கு பனிஷ்மெண்டாக ஒரு 70 பேர் நல்ல ஆளுகளை பொறுக்கி எடுத்துட்டு வந்தான். நல்லா 70 பேர் பொறுக்கிட்டு அந்த 70 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தான்ல, தாக்கு அந்த ஓசை தாக்கி நெஞ்சிச்சு அவங்கள அழிச்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, பல அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு தருகிறார்கள். மேலோட்டம் பார்த்தா அப்படி தெரியுது. மேலோட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா மூசா சமுதாயத்தில் 70 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே ஓசை இடி ஓசை, பெரிய ஓசை தாக்கியது. தாக்கின உடனே மூசா நபி கேட்கிறாங்க, எல்லாம் முன்னாடியே இவங்களை அப்படி அடிச்சிருக்கலாமா, கூட்டிட்டு வந்து அடிக்கிறதுக்கு பதிலா நான் தான் கூட்டிட்டு போய் கொண்டுட்டேன்றாங்களே, அவங்களோட வச்சுக்கிட்டு அழிச்சா ஏன் மேல பழி வராதுங்கிற அடிப்படையில் சொல்றாரு. நீ நினைச்சிருந்தால் முன்னாடியே செஞ்சிருக்கலாமா, இல்ல இப்ப இந்த மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு அழிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இந்த நல்ல ஆளுக்கு வழங்குது. இவர் வார்த்தையில் என்ன வழங்குதுன்னா, நீ அவர்கள் மூடர்கள் செய்த செயலுக்காக வேண்டி இவர்களை தண்டிக்க வேண்டுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க தப்பு செய்யலன்னு அர்த்தம். இவங்க தப்பு செய்யாத ஆட்கள். அப்ப இப்படிங்கிற கருத்து தான் இதுல மேலோட்டம் பார்க்கும்போது வருது. ஆனால் குர்ஆனுடைய வேறு பல வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் இது அல்லாஹ்வுடைய அந்த நெறிக்கும் நீதிக்கும் இது எதிரானது வழங்கும். அல்லாஹ்வுடைய நீதி என்ன? ஒரு சுமையை ஒரு சுமக்க மாட்டார். அவன் போய் மாட்ட வணங்க இவன் நல்லவங்க ஒரு 70 பிடிச்சது குறைக்கணும். அவர்கள் மாட்ட வணங்கினாங்க என்பதற்காக வேண்டி வணங்கிய குற்றவாளிகளை தான் தண்டிக்கணும். இவங்க யாரை மூடர்கள் செஞ்சதுக்காக வேண்டி இந்த நல்ல மக்களை அழிக்கணுமா அல்லான்னு கேட்கிறாரு. மூசா நபி கேட்டதுல இருந்து இவங்க நல்லவங்க விளங்குது. அது வக்தார தேர்ந்தெடுத்தார்ந்து வருது. நல்ல ஆட்களை பொறுக்கி எடுத்துட்டு அவங்கள அல்லாஹ் காலியாக்குனாங்கிற மாதிரி அந்த இதை மட்டும் பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தை மட்டும் ஒருவர் பார்த்தாரே, ஆனால் இந்த மாதிரி தான் அந்த கருத்து அவருக்கு படும். அப்படிதான் நல்லவங்க அழிக்கப்பட்டிருக்காங்க. சம்பந்தம் இல்லாத ஆட்களை எவனோ செஞ்ச தப்புக்காக வேண்டி எவனோ அழிக்கப்படுற மாதிரி ஒரு தோரணை இது கிடைக்கிறது. ஆனால் குர்ஆனை புறா நீங்க வேற இதை அப்படி தனியா வைத்துக் கொண்டு இதை எப்படி புரிந்து கொள்வதற்கு என்பதற்கு முன்னாடி குர்ஆனுடைய மொத்த சாராம்சத்தை வழங்குறதுக்கு வேற வேற வசனங்களுக்கு நீங்க போகணும். வேறு வசனங்கள் என்ன சொல்லப்படுது? பல வசனங்கள் எல்லாம் சொல்றான். அல்லைஸலில் இன்சானி இல்லா மாசா, எந்த மனிதனுக்கும் அவன் முயற்சித்ததை தவிர வேறு இல்லை, அவன் என்ன பாடுபட்டான் அதுதான் அவனுக்கு கிடைக்கும். குர்ஆனுடைய வசனம். அதே மாதிரி குல்லு முரியின் பிமா கஸப ரஹீன், ஒவ்வொரு மனிதனும் தான் செய்வதற்கு தான் பொறுப்பாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறான், தான் செய்யாததுக்கு அவன் பொறுப்பாளியாக மாட்டான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. வலா தஜிரு வாசிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது.
இன்னொரு இடத்துல சொல்லுகிறது தில்க உம்மத்துன் கத் ஹலத், அவங்க சென்று விட்ட சமுதாயம், லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸப்தும், அவங்க செஞ்ச அவங்களுக்கு நீங்க செஞ்ச உங்களுக்கு, அவன் கால மாட்டவங்க அவனுக்கு, அதுக்கான இவனை மிதிக்க முடியாது. அதான் அதுக்கு அர்த்தம், அவர்கள் செய்த அவர்களுக்கு இவர்கள் செய்த இவர்களுக்கு, வலா துஸ்அலூன அம்மா கான யாமலூன், அவங்க செஞ்சதை பத்தி நீங்க கேட்கப்பட மாட்டீங்க, அவங்க செஞ்சதுக்கு ஏன் அவன் செஞ்சாலும் ஒன்றை கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி கருத்துப்பட ஏராளமான வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது, ஒன்னு ரெண்டு கிடையாது. ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, எவன் ஒருத்த அணு அளவுக்கு ஒரு நன்மையை செய்கிறானோ அதை அவன் தான் பெற்றுக்கொள்வான். ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அணு அளவுக்கு தீமையை செய்தானே ஆனால் அதையும் அவன் தான் பெற்றுக்கொள்வான். அவன் செஞ்ச தீமை நாமே பெற மாட்டான், நான் செஞ்ச தீமை அவன் பெற மாட்டான். இதுதான் அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட், இதுதான் அல்லாஹ்வுடைய நீதி. உலகத்திலும் இதான் நீதி. உலகத்திலையும் நம்ம இங்க இருக்கிற ஆள்கள்ல ஒரு 10 பேர் தப்பு செஞ்சதுக்காக வேண்டி நல்ல ஆட்களா ஒரு 10 பேர் பொறுக்கணும் இருக்குவோமா? 10 பேர் தப்பு செஞ்சதுக்காக வேண்டி இருக்கிறதுல பர்ஃபெக்டான ஒரு 10 பேர் பிடிச்சிட்டு வா அப்படின்னு செய்வோமா? நாம செய்ய மாட்டோம், ரப்புல் ஆலமீன் செய்வானா? ரப்புல் ஆலமீன் நீதி கண்டிப்பா அந்த மாதிரி இருக்காது. அப்ப இதுல என்ன விளங்கணும்னு கேட்டா, இதையும் அதையும் சம்பந்தப்படுத்த கூடாது. இந்த மூசா அந்த சமுதாயத்தை காலமாட்ட வணங்கினாங்க பாருங்க, அதையும் இதையும் சம்பந்தப்படுத்த கூடாது. இதுல என்னன்னு கேட்டா, இதுல எப்படி துவங்குது, அந்த சமுதாயத்தில் இருந்து 70 நபர்களை மூசா நபி செலக்ட் பண்ணி தேர்வு செய்கிறார். செலக்ட் பண்ணி தேர்வு செய்யறதுனால என்ன அர்த்தம் கேட்டா, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பதற்காக வேண்டி, அவங்கள எஜுகேட் பண்ணுவதற்காக வேண்டி இந்த மாதிரி அநியாயம் பண்ணிவிட்டாங்க. ஒரு 70 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறோம், எல்லா விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், குறிப்பிட்ட 4 பேரை சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரியான ஒரு நல்ல காரியத்துக்கு தான் இஃப்தார என்ற சொல்ல பயன்படுத்துவாங்க. தேர்வு செய்தல், தேர்வு செய்தல் சொன்னா நல்ல காரியத்துக்காக பொறுக்கி எடுக்கிறது, சாவுறதுக்காக பொறுக்கி எடுக்க, சாவடிக்கிறதுக்காக பொறுக்கி எடுக்கிறது அல்ல இது. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மூசா நபி ஒரு 70 பேரை என்ன செய்யறாங்க, செலக்ட் பண்ணி அவங்கள எஜுகேட் பண்ணுவதற்காக வேண்டி அல்லாஹ் கூப்பிட சொன்னான். அவங்களை அழைச்சிக்கிட்டு வா. அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனே அதுல என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, நம்ம தேடி பார்க்கும் பொழுது 2 தடவை அவங்க அல்லாஹ் பார்க்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஒன்னும் இந்த காலமாட்டை வணங்குறதுக்கு முந்தி ஒரு கேட்டிருக்காங்க. காலமாட்டை வணங்கி இந்த செலக்ட் பண்ண இந்த மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன நினைச்சுக்கிட்டா, நம்ம அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டான், நம்மளுக்கு தனி அந்தஸ்து தர போறான், மூசா நபிட்ட அல்லாஹ் பேசுற மாதிரி நம்மள்ட்ட பேசுவான் அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு போனவர்கள் அந்த மூசா நபிட்ட அல்லாஹ் பேசுவதெல்லாம் கேட்ட உடனே அல்லாஹ்வை காட்டுன்னு அவங்களும் கேட்கிறாங்க. அல்லாஹ்வை காட்டு இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளாயிட்டோம்ல, அதுக்கு தான் அல்லாஹ் பிடிச்சி மிதிட்டான். என்ன அல்லாஹ்வை காட்டுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்தாங்களுக்கு ஆதாரம் காட்டுன்னு கேட்டார்கள் என்று ஹதீஸ்ல வருது. அதை வைத்துக் கொண்டு 2வது தடவையாக தேர்வு செய்யப்பட்ட இவர்களும் அல்லாஹ்வை பாட்டுன்னு கேட்கிறாங்க. அதுக்குத்தான் அந்த ஓசை வந்துச்சே தவிர அவங்க செஞ்ச தப்புக்காக வேண்டி இது கிடையாது. மூசா நபி காரணம் சொல்லாமல் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவங்க செஞ்சதுக்காக வேண்டி இவங்களை போட்டு அழிக்கிறிய, அவர் என்ன நினைத்துக் கொண்டாருன்னு கேட்டா, அந்த கோபம் அல்லாஹ் ஒண்ணு இருக்குது. எந்த கோபம்? அந்த காளை மாட்டை கடவுளாக வணங்கிய கோபம் அல்லாஹ்வுக்கு ஒண்ணு இருக்கு நினைத்துக் கொண்டு இந்த மாதிரி அல்லாஹ் முன்னாடி அழிச்சிருக்கலாமே, கூட்டிட்டு பொறுக்கி எடுத்துக்கிட்டு நீ இப்படி செஞ்சிட்டியேன்னு சொல்லி மூசா நபி கேட்டார்னு வருதே தவிர, அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அல்லாஹ்வுடைய நீதிக்கு இப்படியான ஒரு நடவடிக்கை எதிரான. அல்லாஹ் இப்படி மறுமையிலையும் தீர்ப்பளிக்க மாட்டான், இம்மையிலும் தீர்ப்பளிக்க மாட்டான். ஒருத்தருடைய தப்புக்கு இன்னொருத்தரை தண்டிப்பது என்பது அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிரானது. இவங்க செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு மக்கள், தேர்வு செய்யப்பட்ட மக்களை ஒரு அட்டாக் நடந்திருக்குது, அது அவங்கள்ட்ட நடந்த ஒரு மிஸ்டேக்காக தான் நடந்திருக்கும். ஒருத்தர் அல்லாஹ் அட்டாக் பண்ணி ஏதாவது தாக்குதல் நடத்துறான்னு சொன்னா, தண்டிக்கிறான்னு சொன்னா, கண்டிப்பா அதுக்கு அவங்க செஞ்ச தப்பு தான் காரணமா இருக்குமே தவிர இன்னொருத்தர் செஞ்ச தப்புக்கு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்று வழங்கிக் கொள்ளணும். அது அல்லாஹ்வை காட்டு கேட்டதுக்கு செஞ்சாலும் சரிதான், வேற எதுக்காக இருந்தாலும் சரிதான், கண்டிப்பா அவங்க தப்புக்கு தான். நம்ம என்ன வழங்கிக் கொள்ளணும், அவர்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியதற்காகத்தான் அல்லாஹ் அவங்களை அட்டாக் பண்ணியிருக்கிறான் என்று புரிந்து கொண்டோம்னு சொன்னா இதுல குழப்பம் கிடையாது. அதனால இந்த ரெண்டுமே இந்த நீதிக்கு, அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிராக இருக்குது. எந்த நீதிக்கு? ஒண்ணு பாவத்துக்காக வேண்டி தற்கொலை செய்ய என்று சொல்வது அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிரானது. இருக்கிற வரைக்கும் வாழணும், நிறைய நல்லமல் செய்யணும், இருக்கும்போதே தௌபா செய்யணும். தற்கொலை செஞ்ச ஆளுக்கு ஜனாசா தொழுவ மாட்டேன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவசரப்பட்டு தன்னை தானே மாய்த்து கொண்டவருக்கு ஜனாசா தொழுகை நடத்த மாட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு தப்பு நீ செய்யுங்கிறது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், செத்து அறுத்துக்கிட்டு சாவுங்கடா, உங்களை நீங்களே அறுத்துக்கிட்டு கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். அதனாலே அந்த கருத்து அதையும் வழங்க வேண்டியிருக்கு. 2வது அவங்களுக்காக இவங்களை தண்டிப்பது என்பது அல்லாஹ்ட்ட கிடையாது, இங்கேயும் கிடையாது, அங்கேயும் கிடையாது, ஆகத்திலும் கிடையாது. அதனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ட்ட இருந்து ஏற்பட்ட இன்னொரு தப்புக்காக வேண்டி அவங்களை எல்லாம் தண்டிக்கிறான் அப்படின்னு விளங்கி கொண்டோமையானால் இதுல குழப்பம் கிடையாது.
இதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா மூசா நபி கடல்ல இருந்து காப்பாற்றப்படுறாங்க, அங்க போய் வேதத்தை வாங்குறாங்க, வாங்கிட்டு வந்து மக்களையும் கண்டிக்கிறாங்க, திருத்துறாங்க, இதெல்லாம் நடந்து போச்சு. இதுக்கப்புறம் வந்து இவர்களை பல வருடங்கள் எல்லாம் என்ன விட்டான்னு கேட்டா சுத்த விட்டான். இவங்களுக்கு வந்து நாடோடிகள் ஆக்கி விட்டான். இவர்களுடைய இந்த தப்புக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்னன்னு கேட்டா நாடோடிகளாக அல்ல சுத்த விட்டு விட்டான். இவங்க நாடோடிகளாகவே மூசா நபியோட கூட்டிட்டு திரிஞ்சாங்க. நாடோடி என்ன, இந்த நாடும் இல்லாம ஒரு நாளைக்கு இங்க இருக்குது, அடுத்த நாளைக்கு அங்க போறது, அடுத்த நாளைக்கு எங்க போறது, ஒரு சுத்திட்டே போறது. இந்த மாதிரி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு வந்து திருக்குறான்ல மூசா நபி சேர்ந்து கொண்டு எவ்வளவு நாள் நாடோடிகளா திரிகிறாங்கன்னு கேட்டா 40 வருடங்கள், 40 வருஷ காலம் வந்து வரலாற்றுல எப்படிதான் இருக்கிறது. வரலாற்றிலையும் வந்து இந்த இஸ்ரவேல் சமுதாயத்தவர்கள் 40 ஆண்டுகள் நாடோடிகளாக ஒரு இடத்துல அவங்களுக்கு அல்லாஹ் நிலை கொடுக்காம எங்க பார்த்தாலும் ஏரிகளை உண்டாக்கி இங்க இருந்து போய் அங்க ஓடுறது, அங்க போய் இங்க ஓடுறது, ஊர் ஊரா சுற்றுறது என்று வாழ்ந்ததற்கு வரலாற்றிலும் சான்று இருக்கிறது, திருமலை குர்ஆனிலும் சான்று இருக்கிறது. என்னென்ன சான்று இருக்குன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான் அல்லாஹ்னு கேட்டா 2வது அத்தியாயம் பக்ராவுல 57ல இருந்து 60 வரைக்கும் எடுத்துக்கிட்டா அவங்கள பத்தி சிலர் சொல்லும்போது லல்லல்னா அலைக்குமுல் கமாம், உங்களுக்கு வந்து நம்ம மேகத்தை நிழல் தர செய்தோம், மேகத்தை நிழல் தர செய்தோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது மேகத்தை நிழல் தர செய்கிறோம் என்பது வந்து நிழல்ங்கிறது இதா, நமக்கு இந்த வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு மேகம் எதுக்கு நிழல் தரணும்? அதான் கூரையே தருமே. வீட்டுல வாசல்ல குருசியை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு நிழல்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது, நிழல்ங்கிற ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நிழல் தந்தோம் என்று சொல்வது எப்ப பாக்கியமாகும் கேட்டா ஊர் ஊரா சுத்துறவனுக்கு தான் பாக்கியமாகும். ஊர் இல்லாம வாசல் இல்லாம வெயில் அழகான் பாருங்க, அவனுக்கு தான் உனக்கு நிழல் தந்தாலும் சொல்ல முடியும். இப்ப நம்ம மேகத்தை மெட்ராஸுக்கு மேல மேகத்தை நிப்பாட்டி விட்டு அடே உனக்கு நிழல் தந்தா எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு இந்த மேகம் இருந்தா என்ன, இல்லட்டு எனக்கு நான் நிழல உட்காந்துட்டு இருக்கிறேன். அதாவது இந்த மேகம் இருந்தாலும் நான் இந்த கூரை எனக்கு நிழல் தந்துருது, நிழல் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். மேகமே இல்லாம நீ வெயில் அடிக்க வச்சாலும் நான் தான் நிழல் தானே இருக்கிறேன். நிழல் எப்ப பாக்கியமாகும் ஒரு மனிதனுக்கு? வீடு வாசல் இல்லாட்டி தான் பாக்கியமாகும். எவனுக்கு வீடு வாசல் இல்லாம இருக்குதோ அவன் போடிக்கிட்டு பிரயாணத்துல போயிட்டு இருப்பான். பிரயாணத்துல போட மண்டை காயும், வெயில் மண்டை புலந்து போயிடும். அந்த மாதிரி புலந்துடக்கூடாதுங்கும் போது அவனுக்கு நேரம் அப்படி மேகம் வந்து சூரியனுடைய கதிரை மறைச்சு அந்த வெயில் படாம ஆக்குதுன்னு வைங்க. சில நேரங்கள் நம்ம பஸ்ல போவோம், பஸ்ல போகும்போது சொல்லி வச்ச மாதிரி அப்படியே அந்த மேகம் அப்படி விழுவோம், அங்கெல்லாம் வெயில் இருக்கும். பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க, நான் பார்த்திருப்பேன். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நடந்திருக்கும். இப்படி அற்புதம் கிடையாது. இவங்களுக்கு அல்லாஹ் வந்து எப்பவும் கொடுத்தான். அதிகமான பிரயாணம் ஊர் ரூபா சுத்திட்டு இருக்கிற காரணத்தினால கொடுத்தா நீங்க நானெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த அனுபவத்தை பெற்றிருப்போம். பஸ்ல போய் கொண்டிருக்கும் பொழுது நம்ம மட்டும் நல்லா போயிட்டே இருப்போம், கொஞ்சம் தூரத்துக்கு அங்கெல்லாம் வெயிலா இருக்கும், நிழல் இருக்கும், மேகம் வந்து கரெக்டா அந்த டைரக்ஷன்ல வந்து நின்றுக்கிறோம், மறைக்கும். அந்த மாதிரி அந்த மேகத்தினுடைய வேகமும் பஸ்ஸுடைய வேகமும் கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப நேரத்துக்குள்ள நீடிக்கும். அந்த மேகத்துடைய வேகத்தை கரெக்ட் பண்ணி நீங்களும் போயிட்டீங்கன்னா அது பாட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அந்த நிழல் கரெக்டா டைரக்ஷன் வந்துட்டே இருக்கும். அந்த மேகத்தினுடைய வேகமும் காற்றுடைய வேகம் தானே மேகத்தை தீர்மானிக்குது. காற்றின் வேகமும் அந்த திசையும் நீங்கள் போற திசையும் ஒன்னா இருக்குமே ஆனால், வேகமும் திசையும் ஒன்னா இருக்குமே ஆனால் இப்ப வர்ற அந்த நிழல் வந்து ரொம்ப நேரம் நிக்கிறவனுக்கு ரொம்ப நேரம் கிடைக்காது, நிக்கிறவனுக்கு கிடைக்காது, பஸ்ல போறவனுக்கு கிடைக்கும். அந்த வேகத்தில் இருக்குமே ஆனால் இது நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். இவர்களுக்கு வந்து மேகத்தை நிழல் தர செய்வோம் என்று அல்லாஹ் சொல்வதில் இருந்து ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நிழல்ங்கிற ஒரு பெரிய தேவை, நிழல் கிடைக்காதவர்களா இருக்கிறாங்க என்பது விளங்குகிறது. நாடோடைய சுத்தினதுக்கு ஒரு ஆதாரம். அடுத்து என்னன்னு கேட்டா ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆயிருக்கிறான்னு பாருங்களேன், அவனுக்கு சோத்துக்கு பொறுப்பேற்க தேவையில்லை. ஊர்ல இருக்கிற மக்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுவான், அரிசி உற்பத்தி பண்ணுவான், பருப்பு உற்பத்தி பண்ணுவான், அவன் கோதுமை உற்பத்தி பண்ணுவான், சாப்பிட்டுக்குவான். இவனுக்கு என்ன ஊர் ஊரா சுத்துறதுனால அங்கே இருந்து உணவு இறக்கணுங்கிறான்ல. அஞ்சல்னா அலைக்குமுள் மண்ண செல்வா, மண்ணு செல்வா என்ற அது என்னங்கிற ரெண்டா வச்சுக்கிறோம். மண்ணு செல்வா என்ற உணவை உங்களுக்கு நாம இறக்கணும். ஏன் உணவை இறக்கணும்? ஊர்ல தின்னுட்டு இருப்பானே அரிசி உற்பத்தி ஆகும், அதில் உற்பத்தி பண்றதுக்கு இல்ல ஒரு இடத்துல இருந்தா உற்பத்தி பண்ணுவான். போய்கிட்டே இருக்க என்ன உற்பத்தி பண்ணுவான்? இங்க நெல்லை வேச்சிட்டு போய் அங்க போய் இறக்க முடியும்? வேச்சு இன்னைக்கு இங்க இருப்பான், நாளைக்கு அங்க இருப்பான், நாளை கழிச்சு அங்க இருப்பான். இவன் எதையும் உற்பத்தி பண்ண இயலாது. உற்பத்தியை பண்ணாம சுத்துறாங்களே பாவம், செத்து போயிடக்கூடாதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான்? அப்பப்ப டெய்லி அந்த அல்லாட்ட உணவு வந்துடும். அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்ய மண்ணு செல்வாய் என்ற உணவு வரும். அந்த மண்ணு செல்வாய் என்ற உணவை நாம இறக்கி வைத்தோம் என்பதில் இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா இவங்க ஊர் சுத்திலா இருந்திருக்கிறாங்க. ஒரு இடத்துல செட்டில் ஆயிருக்கிறவன், செட்டில் ஆயிருக்கிறவன் இதெல்லாம் தேவை கிடையாது. இதுலயும் அது விளங்குது. அடுத்து என்ன விளங்குதுன்னு கேட்டா ஒரு இடத்துல போகும்போது தண்ணி இல்லை. ஊர்ல இருந்தா ஊர்ல கிணறு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், தோண்டி தண்ணி எடுத்துக்கிடுவாங்க. குளம் இருக்கும், குட்டை இருக்கும், ஆறு இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க? போய்கிட்டே இருக்கும்போது மூசாலி கௌமிகி, மூசா தம்முடைய சமுதாயத்துக்காக தண்ணீர், எல்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, சுத்திட்டே தெரியுறாங்கன்னு கேட்கிறாரு.
உடனே உங்களுடைய கைத்தறியினால அந்த பாறையில அடிக்கிறான். பாறையில நீ பாறைகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பாறையில அடிச்சவனு தண்ணி வருது. அப்ப சுத்திக்கிட்டு இருக்கிறவனுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படும். நம்ம ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு தண்ணியை பத்தி பிரச்சனை கிடையாது. சுத்திக்கிட்டே இருக்கிறவனுக்கு தான் என்ன கிடைக்காது, ஒரு இடத்துக்கு போயிட்டு தண்ணி கிடைக்காது. நல்லா தண்ணி என்ன செய்யறது என்று அவங்க முறையிடும் பொழுது நாம மூசா நபிக்கு அந்த கைத்தடியால் அடிக்க சொன்னோம். உடனே அது பாறையிலிருந்து 12 நீரூற்றுக்கள் புறப்பட்டு வந்தன என்பதையும் அல்லாஹ் 2:60 சொல்லி காட்டுகிறான். இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஊர் சுத்தினாங்க என்பது ஒரு வகையில் கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்கிறாங்க, அவங்க வாய் விட்டு சொல்லிவிட்டாங்க. என்ன கேட்கிறாங்க? இது 2:61 ஒய்து குல்தும் யா மூசா லன் நஸ்பிர் அலா தஆமின் வாஹிதின். மூசாவே, இந்த ஒரே வகையான உணவை இனிமே சகிச்சுக்கிற மாட்டோம். எப்ப பார்த்தாலும் மண்ணு செல்வா தானே, எத்தனை வெரைட்டி உணவுகள் இருக்கிறது. இது ஒரே வகையான உணவை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சகித்துக் கொள்ள மாட்டோம். ஃபதுலனா ரப்பக, உமது இறைவனிடத்தில் துஆ செய். இனிமே இந்த உணவுலாம் வரக்கூடாது, இந்த மண்ணு செல்வாலாம் வரக்கூடாது. ஓ இறைவன் துஆ செய். இறைவன் என்ன செய்யணும்னா யுகுருஜிலனா மிம்மா தும்பித்துல் அருள், பூமி முளைக்கக்கூடிய மின் பக்கலி ஹாவ கிசாய் ஹாவ பூமி ஹாவ அதசிகா பசலிகா, வெங்காயம் கீரை பூண்டு பருப்பு இவைகள் எங்களுக்கு வேணும். இதனையும் தரணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, இந்த இதெல்லாம் சரி வராது. அங்க மண்ணு செல்வம் அங்கே இருந்து வானத்திலிருந்து இறங்குது பாரு, அது நமக்கு ஒரே உணவு எவ்வளவு நாளைக்கு திங்கிறது, அது எங்களுக்கு சகிக்க முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மூசா நபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அரே தஸ்தபிலு நல்லதி ஹுவ அதுனா பில்லதி ஹுவ கைர். ஏப்பா, நல்ல ஒரு உணவுக்காக வேண்டி அதை விட மட்டமானதை கேட்கறீங்களா, நீங்க மாத்தி கேட்கறீங்களா? அல்லாஹ் எந்த கிருமியும் இல்லாம எந்த தொத்து நோயும் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு உணவு உங்களுக்கு அல்லாஹ் தந்துகிட்டு இருக்கிறான். அதை விட்டுப்புட்டு அதை விட தரம் குறைந்தது நீங்கள் மாத்தி கேட்கிறீர்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மூசா நபி சொல்றாங்க, இஹ்பித்து மிஸ்ரன், அப்படியானால் ஏதாவது ஊரில் தங்குங்கள். இந்த நாடோடைய சுத்தி இருந்தா நடக்காது. நீ கேட்கறது அங்க இருந்து இறக்க முடியாது. நீங்க கேட்ட அரிசி பருப்பு வேணும்னு சொன்னா தங்கணும், தங்கினா விவசாயம் பண்ண முடியும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இஹ்பித்து மிஸ்ரன், ஒரு ஊரில் ஏதாவது ஊரில் தங்குங்கள், இன்னலுக்கும் ஆசை, அவங்க உங்களுக்கு கேட்டது கிடைக்கும்ட்டாங்க. அப்ப என்ன வழங்குவீங்க, நாடோடியா இருக்கிறதுனால அரிசி கிடைக்கல பருப்பு கிடைக்கல, அங்க இருந்து உணவு வந்துகிட்டு இருக்குது. எப்ப இதுதான் வேணும்னு கேட்டாங்களோ அப்போ உழைச்சு தின்னு, பாடுபடு, விவசாயம் பண்ணு, உற்பத்தி பண்ணு, அறுவடை செஞ்சு சாப்பிடு என்று சொல்வதற்காகத்தான் ஒரு ஊர்ல தங்கிருங்க என்று மூசா நபி சொல்றாங்க. அப்ப ஒரு ஊர்ல தங்கிருங்க என்று சொல்வதில் இருந்தும் என்ன வழங்குகிறது, அவங்க ஊர் சுத்திட்டு இருக்கிறாங்க, இப்பதான் அங்க தங்குறதுக்கான ஒரு வேலை நடக்கிறது என்பதை நுழைக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இதை தெளிவா கூட எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இது எப்ப நடக்குதுன்னு கேட்டா, மூசா நபி சொன்னாங்க 5வது அத்தியாயத்துல 20ல இருந்து 26 வரைக்கும் இவங்க இந்த நாடோடியா சுத்தினாங்க என்பது தெளிவான வாசகங்களை கொண்டும் சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுதுன்னா, இது கால மூசாலி கௌமிகி, மூசா நபி தம்முடைய சமுதாய மக்களுக்கு சொன்னார், யா கௌமி, என் சமுதாயமே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை எண்ணி பாருங்கள். இஜ்ஜஅல ஃபீக்கும் அன்பியா வ ஜஅலக்கும் முலூக்கன், உங்களில நபிமார்களை அல்லாஹ் உற்பத்தி ஆக்கினான். நிறைய நபிமார்கள் இஸ்ரவேல் எல்லாம் வந்தாங்க, நிறைய நபிமார்களை உங்களிலிருந்து அல்லாஹ் உருவாக்கினான். வ ஜஅலக்கும் முலூக்கன், உங்களை மன்னர்களாக ஆட்சியாளர்களாகவும் ஆக்கினான். வாத்தாக்கும் மாலம் யூத்தி அகதம் மினல் ஆலமீன், யாருக்கும் உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியங்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, யாக்கோம் இதுகுலுல் அருளல் முகத்தஸல்லதி கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு என எழுதி இருக்கிற இந்த தூய்மையான பூமியில, பைத்துல் முகத்தஸ் தான் தூய்மையான பூமிவாங்க, இந்த தூய்மையான பூமியில ஊருக்குள்ள நீங்கள் நுழையுங்கள். வலா தர்த்தத்து வலா அதுபாரிக்கும், பின்வாங்கி நீங்கள் ஓடிவிடாதீர்கள், அப்ப நஷ்டப்படுவீர்கள் என்று மூசா சொன்னார். காலு, அவங்க சொன்னாங்க, யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரின், மூசாவே நீ புனிதமான ஊருங்கிற, அங்க ஒரு அநியாயக்கார கூட்டம் இருக்கிறாங்க, காலியாக இருக்கிற ஊரு இல்ல, அங்க அக்கிரமம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இன்னால் நதுகுலகா ஹத்தா யஹ்ருஜு மின்ஹா, அவங்க வெளியேறாத வரைக்கும் நாங்க உள்ள போக மாட்டோம். அந்த ஊருக்குள்ள போக சொல்ற, அவங்க எதிரியான கூட்டம் இருக்கிறாங்க, அடக்குமுறை செய்யறவங்க இருக்கிறாங்க, அந்த ஊருக்கு போக மாட்டோம். யஹ்ருஜு மின்ஹா இன்னா தாகிலூன், அவங்க வெளியேறிட்டாங்க ஊரை விட்டு நாங்க போயிடுறோம், நாங்க அந்த ஊருக்கு போறதா இருந்தா அந்த ஊர்ல உள்ள எல்லாத்தையும் காலி பண்ணி எம்டி காலி ஊரை எங்களுக்கு கொடு, நாங்க உட்காந்துக்கிறோம், ஆட்கள் இருக்கிற ஊருக்கு நாங்க போக மாட்டோம், அநியாயக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சொன்ன உடனே மறுபடியும் சொல்றாங்க, யா மூசா இன்னால் அன்னதுகுல அபதன் மாதாமு ஃபீஹா, அவங்க அங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஊருக்கு நாங்க வரமாட்டோம், யுத்தம் செஞ்சு போர் செஞ்சுதான் போகணும். அதனால இதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீனும் உன்னுடைய இறைவனும் சென்று யுத்தம் செய்யுங்கள். இன்னாஹா ஹுனா காயிதும், நாங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்,
ரெண்டு பேரும் போய் சண்டை போட்டு அல்லாஹ் இப்படி சொல்றான், இது அந்த ரப்புக்கு காத்துல நீயும் உன்னுடைய இறைவனும் போய் போர் செய்து அவங்களை விரட்டி விட்டுட்டு வந்தீங்கன்னா அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாம் காலி பண்ணிட்டு சொல்லு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மூசா நபி சொல்றாங்க, கால ரப்பி இறைவா இன்னி லா அம்லிக்கு இல்லா நப்சி வாஹி, இறைவா என்னையும் என் சகோதரரை தவிர யாரையும் என் கண்ட்ரோல்ல வைக்க முடியல, நானும் ஹாரூன் அம்புட்டு பேர் உருப்படாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பைனல் கோமில் வாசுகின், எங்களுக்கு இந்த அநியாயக்கார கூட்டத்துக்கு மத்தியில ஒரு சரியான தீர்ப்பளிச்சிடல, இவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடு, சரி வரல கேட்க மாட்டேங்கிறாங்கன்றாரு. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், இன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா, 40 ஆண்டுகள் இவர்களுக்கு அந்த ஊர் ஹராமாக்கப்பட்டு விட்டது. யதீஹூன ஃபில் அர்லி, இவர்கள் பூமியில தட்டழிந்து திரிவார்கள், நாடற்றவர்களாக 40 வருஷத்துக்கு நாடற்றவர்களாக திரிவார்கள். பல தர்சாலல் கோமில் பாசிகின், இந்த அக்கிரமக்கார கூட்டத்திற்காக வேண்டி நீ கவலைப்படாத, இதான் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டாங்கல்ல. நான் வெற்றி தர்றேன், உள்ள போறானா போகணும், கடலை பிளந்து காப்பாத்தி இருக்கிறேன், அங்கிருந்து வானத்திலிருந்து உணவு இறக்கி கொடுத்திருக்கிறேன், அவன் மேகத்தை நேரிட செஞ்சு பார்த்திருக்கிறேன், இவ்வளவு அற்புதங்களை செஞ்ச என்னைய நம்பாம நீ போய் சண்டை போடி வெற்றி அடைஞ்சிட்டு நான் வர்றேங்கிறாங்க, இவங்க சும்மா விடக்கூடாது. அதனால 40 வருஷத்துக்கு இவங்க நாடற்றவர்களாக சுத்த விட்டுருவேன் அல்லாஹ்வே சொல்றான் குர்ஆன் 5வது அத்தியாயத்துல 26ல நீங்க இதை பார்க்கலாம். 20ல இருந்து 26 வரைக்கும் இந்த நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, மூசா நபியுடைய சமுதாயத்தவர்கள் ஒரு இடத்துல அல்லாஹ் அந்த ஊர்ல நுழைய சொல்றான், அக்கிரமக்காரர்களை எதிர்த்து உள்ள போக சொல்றான், இவங்க போக மாட்டேன்னு மறுத்துறாங்க, சண்டைக்கு தயாரா இல்ல. அப்படின்னா நீ நாடற்றவர்களா சுத்தும் 40 வருஷத்துக்கு மூசா நபி கேட்டதுனால அவரே இந்த பிரார்த்தனை செஞ்சதுனால 40 வருஷத்தை விட்டான். அந்த மாதிரி சுத்தினாங்க என்பதற்கு தெளிவாகவும் இருக்கிறது. இவங்களுக்கு தண்ணி கேட்டது, மண்ணு செல்வாய இறக்க சொன்னது, அதுக்கப்புறமேல மேகத்தை நிலவிட செஞ்சது என்பதை எல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்க நாடற்றவர்களாக சுத்தினார்கள் என்பது அதுலயும் உறுதியாக ஆகிறது. இது போக இந்த மேகத்தை நிழல் தர செய்தோம் என்ற சம்பவம் இருக்குது இல்லையா, அது 2:57 இருக்கிற மாதிரி 7:160 வசனத்திலையும் இருக்கிறது. அந்த பாக்கியத்தை எல்லாம் சொல்லி காட்டும் போது உங்களுக்கு மேகத்தை நிழல் தர செய்தோம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இந்த மண்ணு சல்வா என்று 2 வகையான உணவு அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தேன்னு சொல்றான்ல, அந்த விஷயமும் 2:57 இருக்கிற மாதிரி 7:160 இருக்கிறது. 20வது அத்தியாயம் 80வது வசனத்திலையும் அது இருக்கிறது. இந்த இடத்துல இந்த மண்ணு செல்வாண்ட என்ன, அதாவது மண்ணு செல்வாங்கிற சொல்லு குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கிறது, அரபு சொல்லு இல்லது. மண்ணு என்ற சொல்லும் சல்வா என்ற சொல்லும் அரபு மொழி சொல்லு இல்லை, அது அவங்களுடைய அப்ரானிய ஹிப்ரு மொழியில ஏதோ ஒரு அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு. அந்த உணவுக்கு பேர் அல்லாஹ் சூட்டி மண்ணு சல்வா என்ற ஒரு உணவை கொடுத்திருக்கேங்கிறான். அப்ப வேற்று மொழியில ஹிப்ரு மொழியில உள்ள ஒரு சொல்லுக்கு நம்ம அர்த்தம் செய்ய முடியாது, தெரியாது நமக்கு அந்த காலத்தில் என்ன அர்த்தம் செஞ்சாங்கன்னு தெரியாது. அதனால அல்லாவே அரபுல ஒரு சொல்லி இருந்து அரபுல டிரான்ஸ்லேஷன் அல்லாஹ் சொல்லியிருப்பான். அதுக்கு ஈக்குவலான ஒரு சொல்லு அரபு மொழியில இருந்திருக்குமே, ஆனால் அதை மொழிபெயர்த்து அரபிய ஆக்கி எல்லாம் இணைஞ்சிருப்பான், நம்ம சொல்லியிருப்பான். இப்ப நம்ம இப்ப கம்ப்யூட்டர் கணினின்னு சொல்றோம் இல்லையா, இது மாதிரி மாத்தி சொல்ற மாதிரி சொல்லியிருக்க முடியும் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு. ஆனால் அதுக்கு ஈக்குவலா இல்லைன்னு விளங்குது. அது ஈக்குவலான சொல்லு அரபு மொழியில இருந்திருக்குமே, ஆனால் மூசா நபி பேசின எல்லா பிரச்சனையும் அரபிலான மொழிபெயர்த்து எல்லாம் சொல்றான். மூசா நபி சொன்ன சொல்லலாம் எந்த பாஷையில குர்ஆன்ல வருது, அரபில பேசினாரு, அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் அவர் பேசினதை அல்லாஹ் என்ன பண்றான், அரபு மொழியில மொழிபெயர்த்து சொல்ற மாதிரி இதையும் மொழிபெயர்த்து சொல்லலாம். மண்ணு செல்வான்றதை சொல்றான். அதனால நம்ம மண்ணுண்டா இது செல்வாண்டா அது ஆளுக்கு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அரபில அர்த்தம் வச்சிருந்தீங்க, இந்த மாதிரி குழப்பம் வராது. அரபில இல்லைன்னு வசதியா போச்சு. ஒருத்தன் மண்ணுண்டா குருவி கறிங்கிறான், ஒருத்தன் காடை கறிங்கிறான், ஒருத்தன் முயல் கறிங்கிறான். ஆளுக்கு சல்வான்னு சொன்னா அது அல்வா மாதிரி ஒண்ணு வரும், இனிப்பா இருக்கும். இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொன்னா, யாருமே சொல்லல. இதெல்லாம் இப்படி சொல்லு, எப்படி இதை வச்சு கண்டுபிடிச்சீங்க கேட்டா, காலையில நினைச்சு பாப்பாங்களாம், அப்படி பனி மாதிரி பெஞ்சிருக்குமா, இலைகள் எல்லாம் அப்படி வலிச்சு சாப்பிட்டா தேன் மாதிரி மதுரமா இருக்குமா, அது ஒரு உணவா. அது மாதிரி பொரிச்ச கறி எங்க இருந்து வருமா, அங்க இருந்து பறவை கறியா, காடை கறி, குருவி கறி, அந்த கறி இந்த கறி, ஆளாளுக்கு கரெக்டான ஆதாரம் தான் ஒண்ணுதானே சொல்ல முடியும். ஆதாரம் இல்லாதனால வாய்க்கு வந்தெல்லாம் எழுதிச்சிருக்காங்க. ஆனா இந்த மண்ணு செல்வா என்னவா இருக்கும் என்று நம்ம குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் தேடி பார்த்தோம்னு சொன்னா, குர்ஆன்ல ஒண்ணும் கிடைக்கல, இதான் இருக்குது. ஹதீஸ்ல தேடி பார்த்தோம்னு சொன்னா அந்த மண்ணு செல்வா என்ன என்பதை நமக்கு வழங்க முடிகிறது, என்னவா இருக்கும் அப்படின்னு வழங்க முடியுது. எப்படி வழங்க முடியுதுன்னு கேட்டா, சஹீஹுல் புகாரியில 4478 நீங்க பார்க்கலாம், 4639, 5708 ஆகிய ஹதீஸ்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கும்அத்து மினல் மன்னி வ மாவுஹா ஷிஃபாஉன் லில் ஐனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காளான் இருக்குல, காளான் என்பதுதான் அந்த மண்ணு என்ற வகையில் ஒரு வகை அப்படிங்கிறாங்க. இந்த காளான் நீங்க சாப்பிடுறீங்களா, காளான் இருக்குமா,
காளான் சாப்பிடுறீங்கல்ல, கறி மாதிரி நல்லா பொரிச்சு சூப்பரா இருக்கும். அந்த காளான் என்பது இருக்குல்ல, அது வந்து இந்த மண்ணுங்கிற மண்ணு நம்ம தமிழ் மண் இல்ல, அந்த மண்ணு செல்வா தமிழ்ல உள்ள மண் இல்ல. அப்ப மண் என்று சொல்லக்கூடிய அந்த உணவு வகையை சேர்ந்தது. அதனுடைய சாறு, இந்த காளானுடைய சாறு இருக்குல்ல, அது ஷிஃபாவுல் லில் ஐனி, கண் நோய்க்கு நிவாரணம் தரக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காளான் என்பதுதான் அந்த ஒரு வகையான உணவு. அதில் கிடைக்கக்கூடிய அந்த சாறு இருக்குல்ல, தண்ணீர், அது கண் நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதை நம்ம பார்க்கவும் செய்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், காளான் தான் வந்து போய்கிட்டு இருக்கும் போதே உற்பத்தி பண்ற சாமான். நீங்க ஒரு வயல் தேவையில்லை, நிலம் தேவையில்லை, மண்ணு தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு போடியம் சைஸுக்கு ஒரு டப்பா செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா 12 தட்டா வச்சு 12லயும் உற்பத்தி ஆகலாம். ராத்திரி விதையை போட்டு தண்ணி ஊற்றி வச்சீங்கன்னா காலையில காளான் நிக்கு. அப்ப நீங்க போக்குவரத்துல இருக்கிறாங்க பாருங்க, சாக்கு மூட்டையில் கட்டிட்டு தலைவலிக்கு வச்சுட்டு போனா கூட ஓபன் பண்ணா உள்ள காளான் ஆயிரும். அதாவது அல்லாஹ் இறக்கணும்னு சொன்னா இறக்குனான்னு அர்த்தம் தேவையில்லை. அதாவது இன்ஸ்டன்டான உணவு என்னன்னு கேட்டா காளான் தாங்க. காளானை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஒரு விதையை போச்சு வச்சீங்கன்னா, அந்த வைக்க எல்லாம் போட்டு அது செட்டிங் பண்ணீங்கன்னா டெய்லி காலையில இருக்கலாம். டெய்லி அது வந்து தூக்கிக்கிட்டே போகலாம். ஒரு சைக்கிளுக்கு பின்னாடி கட்டிக்கிட்டே போனா கூட இங்க தாம்பரம் போறதுக்குள்ள முளைச்சிடும். சைக்கிள் கட்டி நிறுத்திட்டு போனீங்கன்னா தாம்பரம் ஒரு காளான் உண்டாகி போயிடும். அப்ப இந்த மாதிரி 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு உண்டாகி கொண்டக்கூடிய உணவு, அப்படியான ஒரு உணவை அல்லாஹ் இவங்களுக்கான ஸ்பெஷலாக கொடுத்து அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கும் பாக்கியமாக்கி வச்சிருக்கலாம். ஹதீஸ்ல வந்து கும்மாத்து காளான் தான் மண் வரைன்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து நம்ம இந்த ஊரா சுத்திரவனுக்கு இதான் ஏற்ற உணவு, தயாரிக்கிறதுக்கு எளிதான உணவு. ஊரா சுத்திரான்னு வைங்களேன், ஒரு பானையில மண்ணை போட்டுக்கிட்டு அந்த காளானை போட்டு வச்சுட்டு போயிட்டு இருந்தான்னு சொன்னா அது வாண்டி டெய்லி அறுத்துட்டே இருக்கலாம், டெய்லி உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். மழை பெய்யுங்க, பழமொழியை சொல்லுவாங்க, இன்னைக்கு நேற்று பெஞ்ச முறையில மழையில இன்னைக்கு முளைச்ச காளாமாங்க, அவ்வளவு ஃபாஸ்டா முளைக்குமா. மழை நேற்று பெய்யும், இன்னைக்கு காளான் நிற்கும். அந்த காளான் எவ்வளவு ஃபாஸ்ட், எதுவுமே நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச வேப்ப மரம்னு சொல்ல முடியாது. அது 10 வருஷம் ஆகும்ல. நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச நெல்லுன்னு சொல்ல இயலாது. இது சொல்றதா இருந்தா ஒரே ஒரு சாமான தான் சொல்ல முடியும், காளானுக்கு மட்டும் தான். அப்ப நேற்று பெஞ்ச முறையில இன்னைக்கு முளைச்ச காளான்னு சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அறிவுக்கு ஏற்றதா இருக்கிறது. அறிவத்துக்கு தூக்கி தனியா போடுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டாங்க. நாம எதை எடுத்துக்கொள்றோம் கேட்டா இந்த காரணத்தை வச்சு நீங்க எதுக்கு தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கத்தை விட்டுட்டு உனக்கு ஏன் காரக்கறி கழுதக்கறின்னு சொல்லிட்டு இருக்கிற தேவையில்லாத விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது கும் அத்து மினல் மன்னி, காளான் இன்னைக்கு நல்ல புரோட்டீன்ங்கிறான். காளான் என்பது வந்து பலவிதமான நோய்களுக்கு நிவாரணங்கிறான். ஆனா விஷ காளான் கண்ட நீங்க மட்டும் வாங்கி சாப்பிட கூடாது. அது ஃபுட்டுக்கு ஏற்ற உணவுக்கு ஏற்ற காளான் இருக்கிறது. அதுக்கான தெருவில் முளைக்கலாம் சாப்பிடாது. எங்க ஊர்ல பேய் கூடமாங்க, பேய் கூட நாய் கூடமாங்க, அதான் காளான்கள். அதுல சில காளான்கள் வந்து என்ன செய்யலாம், சாப்பிடத்தக்கது இருக்குது, சில காளான் பாய்சன் விஷமானது இருக்கிறது, எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி. அதனால அதை கரெக்டா கண்டுபிடிச்சிக்கிறோன்னு, நல்ல காளானா இருக்குமையானால் அது வந்து மண்ணு என்ற ஒரு வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியாச்சு. சல்வாண்டை என்ன, மண்ணுக்கு இது புகார் நான் சொல்றேன், நானா இட்டுக்கிட்டு சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் சொல்றேன். இது எந்த முஃபஸிர் எந்த தஃப்சீர்கள்லையும் இப்படி சொல்ல காணோம். காளான் தான் இது இருக்கும்னு சொல்ல காணோம். ஆனா ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம தஃப்சீர் வந்து போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிற வேண்டியதான். அடுத்து என்னன்னு கேட்டா, சல்வாண்டா இருக்கு. சல்வாண்டா என்ன, அது வேற என்ன விசேஷம் கேட்டா அதுவும் காளான் தான். சல்வா என்பது அது ஒரு வகையான காளான். ஒரு 2 டேஸ்ட் எல்லாம் கொடுக்குறான், வேற ஒன்றும் இல்ல. காளான்ல எத்தனை வகை இருக்கு. நீங்க போய் காளான் உற்பத்தி செய்யறதை பத்தி அது சொல்லி தரக்கூடிய இடங்கள் இருக்கு, கேட்டீங்க என்று சொன்னா அதுக்கு விதை தருவாங்க. ஒரு சின்னோரு ஒரு இந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா டெய்லி காளான் உணவு நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த விதையை வாங்கி கொண்டா அது பாக்ஸ் தந்துருவாங்க. தண்ணியை திணி தொளிச்சு வைக்க வேண்டியது, காலையில் அறுக்க வேண்டியது, மறுநாள் காலையில் இருக்கு, மறுநாள் காலையில் அறுக்கிறது சாப்பிடலாம். அதுல எத்தனையோ வகை சிகப்பு காளான் இருக்கு, வெள்ளை காளான் இருக்கு, முட்டை காளான் இருக்கு, அது எத்தனையோ வகையான பேர்கள் இருக்கிறது. இந்த சல்வாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கும் அத்து மின சல்வா, இந்த காளான் வந்து சல்வாவுடைய ஒரு வகை தாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அது ஒரு வகையான காளான் தான். மண்ணு என்பதும் காளான் தான், சல்வா என்பதும் காளான் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று முஸ்னத் அஹ்மதுல 1541வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது காளான் உணவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நம்ம விளங்கி கொண்டோமையானால் அது வந்து ஹதீஸுக்கு ஏற்றதாகவும் இருக்கிறது, அது வந்து தூக்கி செல்வதற்கு எளிதானதாக இருக்கிறது, உடனடியாக உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருக்கிறது, தினசரி அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கு, அறிவுக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த பறவை கறி குதிரை எல்லாம் இதெல்லாம் வந்து இருக்கிறது சரியா வராது அப்படிங்கிறது தான் நம்ம இது நாடோடிகளுக்கு இது முடியும். இது ஒரு இந்த மண்ணு செல்வாவுடைய மேற்று, இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வந்து இந்த சமுதாயத்தினுடைய நிகழ்ச்சி, மூசா நபியுடைய சமுதாயத்தை பத்தி சொல்லும் பொழுது இந்த ஊரா சுத்தினது, 40 வருஷம் தடுமாறினது, 40 வருஷம் பிறகு இந்த ஊர்ல அவங்க நுழைஞ்சிட்டாங்க. 40 வருஷம் ஒரு ஊரா சுத்திவிட்டு அந்த பைத்துல் முகத்தஸ் அந்த புனிதமான பூமிக்குள்ள நுழைந்து விட்டார்கள். நம்ம எங்கேயும் தேட வேண்டியதில்லை. அல்லாஹ் 40 வருஷம் ஆராமாக்குனா
அதுல அடங்கி இருக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றி பெறுவாங்க. அந்த சொல்லுல இருந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்துல இருந்த 40 வருஷம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? 40 வருஷம் முடியும் போது உங்களுக்கு போயிருவீங்கன்னு அடங்கி இருக்குது. 41 வருஷத்துக்கு போகாம இருந்தாலும் 40 வருஷம் ஹராமுன்னு நல்லா சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் ஒரு டைம் கெடு போட்டு சொன்னான்னு சொன்னா அதுக்கு அப்புறம் அது ஹராம் இல்ல, உங்களுக்கு போயிட முடியும், உள்ள போயிருவாங்கன்னு விளங்குது. அதை வச்சு வரலாற்று ரீதியாகவும் போயிட்டாங்க. 40 வருஷம் பேர் ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்படி செட்டில் ஆன பிறகு செட்டில் ஆகுறதுக்கு முன்னாடியோ ஒரு சம்பவம், அவர்களை பற்றி ஒரு சம்பவம் வந்து அல்லாஹ் ரொம்ப விரிவான முறையில் சொல்லி காட்டுறான். என்ன சம்பவம்னு கேட்டா அந்த மாட்டை அறுத்த சம்பவம். அதான பக்கரான அந்த சூறாவுக்கு பேரு, மாடு சூறாவுக்கு பேர் வச்சிருக்காங்க. அது கூட காரணம் என்ன? அந்த அந்த இந்த சம்பவத்தினால 2வது சூறாவுக்கு பக்கரான வருது. இந்த சம்பவம் இடம்பெற்றனால இது வந்து 2வது அத்தியாயத்தில் 67 இருந்து 74 வரைக்கும் இந்த சம்பவம் சொல்லப்படுது. என்ன சம்பவம்னு கேட்டா, ஒரு ஆளை கொலை பண்ணி விட்டாங்க. அந்த ஊர்ல யாரோ ஒரு ஆளை கொலை செய்து விட்டார்கள். அது கொலையாளி யாரு, கொலை செய்யப்பட்ட ஆளு யாருன்னு சொல்லப்படல குர்ஆன்ல. என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, அந்த சமுதாயத்தில் ஒரு கொலை நடந்து விட்டது, யாரோ ஒருத்தனை கொண்டு விட்டாங்க. இப்ப கொலையாளி மூசா நபி அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறாங்கல, விட மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு அற்புதமா செஞ்சு காட்டின பிறகு வந்துகிட்டு நீ அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறீல, இந்த கொலையாளி யாருன்னு சொல்லு. அல்லாஹ்ட்ட கேக்குறவங்க கேக்குறாங்க. மூசா நபிட்ட வந்து ஒரு ஆள் கொலை செஞ்சுட்டாருன்னா அவர் என்ன அல்லாஹ்வா? அவர் மனிதன்கள் உள்ள விசாரிச்சு தடயங்களை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். இவங்க என்ன பண்ற? மூசா நபிட்ட வந்து நீ நபியா இருக்கிறங்கிற, நீ இருக்கிற ஊரு, உன் ஊர்ல ஒரு ஆள் கொண்டு விட்டாங்க, யாரு கொண்டான்னு தெரியல, நீ சொல்லு, ஆளை காட்டு அப்படின்னு மூசா நபிட்ட வந்து கேக்குறாங்க. கேட்ட உடனே மூசா நபி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்ட்ட அந்த மாதிரி கேக்குறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. எத்தனை சான்றுகள் இவங்களுக்கு கொடுக்கறது? கேட்கிற அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, மூசா நபியை உடனே சொல்ல வைக்கல. சொல்ல வச்சா சொல்லிட முடியும், ஒரு வகை அறிவித்து அந்த இப்ராஹிம் தான் கொண்டா, மூசா தான் கொண்டு சொல்லிட்டு போயிடலாம். ஏதாவது ஒரு பேர சொல்ல பெரிய விஷயமா? அது அல்லாஹ் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அல்லாஹ் சொல்லல. ஈஸியா சொன்னா இவர் சொந்தமாக சொல்றாருன்னு விளங்கிட கூடாதான். அல்லாஹ் விட மாட்டேங்கிறான். அப்படிலாம் முடியாது. அப்படியா யாருன்னு தெரியணும் அவ்வளவுதானே அப்படின்னு ஒரு மாட்டாரு. அல்லாஹ் சொல்றான் சம்பந்தம் இல்லாத. கொலையாளி யாருன்னு கேட்டா அதுக்கு மூசா நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? மூசா நபிக்கு ஏன் சொல்றான்னு அல்லாஹ்க்கு தெரியல. அல்லாஹ் எதுக்கு சொல்றான்னு விளங்கல. அல்லாஹ்ட்ட என்ன கட்டளை வருதுன்னா மாட்டாரு. கொலையாளி யாரு? அது மாட்டாடுறா, ஒரு மாட்டை பிடிச்சாடுறாங்கிறார் அவரு. இவங்களுக்கு விளங்கல. சரி என்ன செய்யறாரு பாப்போன்னு சொல்லிட்டு உடனே அவங்க கேட்கறாங்க. அந்த சம்பவத்தை எல்லாம் விளக்கி சொல்றான். எப்படி வருதுன்னு கேட்டா, இது கால மூசாலி கோமிகி, மூசா தம்முடைய சமுதாயத்தை எனக்கு சொன்னார், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் ததுபஹு பக்ரா, ஒரு மாட்டை அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க கேட்கிறாங்க, தத்தஹிதுனா ஹுஸ்வா, கேலி பண்றியா நீ? கேள்வி இது. கொலையாளி யாருன்னு கேட்டா மாட்டாருன்னு நீங்க சொல்லுவீங்க. கேள்விக்கு பதிலுக்கு சம்பந்தம் இல்லாட்டி கிண்டல் தானங்க இது. பார்த்தா கிண்டல் மாதிரி தான். அவங்க கேட்கறாங்க, தத்தஹிதுனா ஹுஸ்வா, எங்க கேலி பண்றியா நீ அப்படின்னு கேட்கறாங்க. அவர் மூசா நபி கூட கால அவுது பில்லா, அல்லாஹ்ட்ட நான் பாதுகாப்பு தருவேன், அன்னகுன மினல் ஜாஹிலீன், நான் மடையனா இருக்கிறேன், நான் மடையன் கிடையாதுப்பா, அதை விட்டு நான் பாதுகாப்பு. கேட்ட கேள்வி என்னன்னு தெரியும், பதில் என்னங்கிறது தெரியும். அல்லாஹ் அப்படி சொல்ல எனக்கு ஒன்றும் வழங்கல. நான் கிறுக்குத்தனமாவளோ லூசுத்தனமாவளோ ஒன்றும் சொல்லல. நான் ஒரு மடையன் தான் கிடையாது. கேள்வி என்ன வழங்குது. ஆனா அல்லாஹ் இதான் சொல்றான். கொலையாளி யார் நீங்க கேட்கிற? அல்லாஹ் என்ன செய்யறான்? இன்னும் சொல்ல மாட்டேங்கிறான், மாட்டு அறுக்கிறான். அது என்னமோ அது என்னமோ வரப்போ ரிசல்ட் வரும்போ அப்படின்னு சொல்லி சீரியஸா தான் சொல்றேன். கேள்விலாம் பண்ணல, நான் மூடன்லாம் கிடையாது, நான் விவரமான ஆள் தான். நீ கேட்ட கேள்வி எனக்கு வழங்கு, இந்த பதிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வழங்கு. ஆனா அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், என்னமோ ஒண்ணு இருக்கு ஆறு அப்படிங்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க, என்ன மாட்டை இருந்தா அறுக்க வேண்டியான ஏதாச்சும் ஒரு மாட்டை இருந்தா அவர் சொல்றாரு. இவங்களுடைய அந்த புத்தி அப்படிதான், துருவி தேவையில்லாம ஒன்னோட ஒண்ணு கேட்டு கேட்டு அவங்களா சிரமத்தை ஏத்துக்கிறது. என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, அப்ப மாடு முடியல, அது என்ன மாடு? மாடுன்னு மாட்டு பேர் இருக்க வேண்டிய குர்பானி 7 பேருக்கு மாடு கொடுக்கணும்னா பேசாம போகணும். நீ என்கிட்ட வந்துட்டு மஞ்சள் மாடை கொடுக்குறதா, கருப்பா, இதெல்லாம் கேட்க கூடாது, தேவையில்லாத வேலை. இதெல்லாம் உங்களுக்கு மாடு கொடுத்தா மாடுல ஏதாவது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்துருன்னு அப்படி விளங்குறதுக்கு பதில் அவன் என்ன பண்றான்னு கேட்டா, உதுவுலனா ரப்பக்க யுபையில்லனா மாஹிய, இறைவன்ட்ட நீ துவா செஞ்சு கேட்டு அது என்ன என்று விளக்கமா கேளு. மாடுனா என்ன மாடு அப்படின்ற உடனே அவர் மூசா நபி பண்றாரு, என்னடான்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அது வந்து கிழட்டு மாடா இருக்க கூடாது. நீங்க கேட்டதுக்காக வேண்டி பேசாம கிழட்டே அறுத்திருந்தா கூட எல்லாம் ஏத்திருப்பான், அல்லது வந்து ஒரு கன்றை பிடிச்சி அறுத்திருந்தா கூட எல்லாம் ஏத்திருப்பான். கேட்டதுக்காண்டி எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, அது கிழடமா இருக்கக்கூடாது, கன்றாவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமா இருக்கணும். சொன்னது செய் அப்படி சொல்றாரு மூசா நபி. தூமரும், கட்டளையிடப்பட்டது செய்யுங்கப்பா, மறையும் தேவையில்லாம கேட்கிறேன் விட மாட்டேங்கிறாங்க. சரி இதோ இப்படி ஒரு விதியா நம்மளா உண்டாக்கிட்டு இருக்கிறோம், பேசாம விட்டுட்டு போகணும் விடாம ஆளுனா ரப்பகை பைக்கா லவ்முகா, அது கலர் என்ன சொல்லு, அது கலரு இல்ல கன்றும் இல்ல, என்ன கலர்ல இருக்குன்னு அந்த மாடுங்கிறாங்க. தேவையில்லாம கலரை பத்தி உனக்கு அந்த மாட்டு அறுத்த என்ன கலர் அறுத்த கேட்கவா செய்வான்? ஒரு மாட்டு அறுத்துட்டு வாடான்னா ஒரு கோழி வாங்கிட்டு வாட, என்ன கலர்ல கோழி வாங்க கேட்கறது?
ஒரு கோழி வாங்கிட்டு கரிதான் நோக்கமே தவிர அதனுடைய மயிர் என்ன கலர்ல இருக்கு நம்ம பார்க்கணுமா? அது தேவையில்லாத விஷயம். இவங்க கேட்கறாங்க என்ன கலரு மாலவுனுகா என்ன நிறங்கிறாங்க. அப்ப கேட்டதுக்காக எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா இன்னஹா பக்கரத்துன் சஃப்ராவு, அது மஞ்சளா இருக்கணும். எப்படி மஞ்சளா இருக்கணும்? ஃபாக்கிஉல் லவுனுஹா தசுரு நாதீன், பார்ப்பவர்களை பரவசப்படுத்துகிற மஞ்சள் கலரா இருக்கணும். மஞ்சள் சொன்னா அப்படி மஞ்சளா இருக்கணும். அப்படி கண்களை மயக்கிறமா பித்தாடி போடுறான். இப்படி அலையணும். இப்ப ஏதாவது ஒன்று மாட்டை அறுக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி இருக்கணுங்கிற எந்த ஊர்ல இருக்கு தேடி அலைஞ்சிட்டே இருக்கணும். அதை விட்டாங்களா சரின்னு விட்டு அதை விட மாட்டேங்கிறாங்க. காலத்துல ரப்பக்க உன் இறைவன்ட்ட கேளு இப்பையில்லனா மாகிய என்ன விளக்கம் பத்தல. அது இன்னல் பக்கர தசாப அலைனா நிறைய மாடுகள் நிறைய குழப்பம் ஏற்படுத்து, எங்களுக்கு எந்த மாடுகள் விளங்க மாட்டேங்குது இன்னும் கரெக்டா சொல்லு அப்படின்னு மூசா நபி மறுபடியும் சொல்றாங்க. அப்படியா? அப்படின்னா அந்த மாடு என்னவா இருக்கணும்னு கேட்டா அது வயல்ல உழவு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது, நீர் இறைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது. வண்டி பூட்டின தழும்பு தண்ணீர் தழும்பு தேவையில்லாம மாடுன்னு இதெல்லாம் யூஸ் பண்ணதான் செய்வான். இப்படி எல்லாம் இல்லாத ஒரு மாடு பிடிச்சிட்டுவான். அப்ப அவங்க கட்டளை வருது அருள ஒலா தஸ்பில் ஹர்த முசல்லமத்துல் ஆசியத்த பிஹா, அதுல எந்த குறையும் இருக்கக்கூடாது. உரு கண்ணு காது கூணு குருடு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்படி எந்த வேலைக்கும் பயன்படுத்தாம ஊருக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்கல்ல கோயில் அந்த மாதிரி இருக்கணுமா. எந்த வேலைக்கு யூஸ் பண்ணாம ஒரு மாடா இருக்கணும், மஞ்சள் கலரா இருக்கணும், அது வயசானதாக இருக்கக்கூடாது, கிரடாவும் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் கொண்டு வாண்ட உடனே காலு அல்ஹான ஜித்த பில் ஹக், இப்பதான் கரெக்டா சொன்னேன், உங்களுக்கு இப்பதான் சரியா சொல்லி இருக்கிற என்று அறுத்தாங்க. இந்த மாட்டை அறுத்துட்டாங்க. இதுல என்ன விளங்குறாங்க? இந்த கேரக்டர் விளங்குது. சரியான ஆட்களை வச்சு மேய்ச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் கிடைச்சா பைத்தியம் முடிச்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு வாத்தியாரா இருக்கிறவருக்கு இப்படியான மாணவர்கள் கிடைச்சாங்கன்னு வைங்க, ஒரு பாடத்தை எழுதிட்டு வர என்ன மைய ஊற்றி எழுத என்ன அளவுல எழுதுனா எழுத வேண்டியான இப்படிதான் கேட்டாங்க மரகண்டு போயிருவா இல்லையா? வாத்தியார் மூசா வருவாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு மூசா நபி. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பங்கிட்டு கொடுக்குறாங்க கனிமத்து பொருள்களை. அப்ப ஒருத்தன் கேட்கறான், என்னங்க நேர்மையா இல்ல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் பார்த்தா பங்கிட்டு கொடுப்பாங்க. ஆள்னா எப்படி ஆளு? தேவையை பார்த்து. அதாவது எல்லாம் ஒரே மாதிரி வச்சிருப்பாங்க. இவருக்கு 200 ரூபாய் தேவை, இவருக்கு 25 ரூபாய் தேவை, 10 புள்ள, இவருக்கு 2 புள்ள, இவருக்கு 500 கொடுப்பாங்க, அவருக்கு 200 கொடுப்பாங்க. எல்லாம் ஒன்னத்துல செஞ்சாலும் ஒருத்தர் கூட குறைய அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபப்பட்டு கோமா சேர்ந்துருச்சு. அப்புறம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு மூசா, மூசாவுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். இதை விட அதிகமா தொல்லைக்கு ஆளானாரு. பரவாயில்லைங்க மூசா நபியை பத்தி இதுக்கே நமக்கு ஒரு கோபம் வருது. அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு பாருங்க. ரஹிமல்லாஹு மூசா, மூசாவுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். இதெல்லாம் தாண்டி அவர் இவங்களால அதாவப்பட்டிருக்கிறாரு கூட இருந்த ஆட்களால. அந்த வேதனையில் எதிரிகளுடைய வேதனை இல்ல, கூட இருக்கிற ஆட்கள் நம்ம ரசூலுல்லாஹி கேள்வி கேட்டாங்க, என்னங்க நீதி இல்லாம இருக்கு, ஆள் பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபூர் செய்வதற்கு மூசாவை ஆதாரமா எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் மூசாவுக்கு அருள் செய்யிட்டு இதெல்லாம் தாண்டு நாட்கள் வச்சு மேய்ச்சிருக்காரு அவரு அப்படின்னு சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். அந்த இதுல வந்து பாருங்களேன், மாட்டாருங்களுக்கு மட்டும் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப என்ன பாடுபட்டு இருப்பாருன்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மாட்டை அறுத்தாச்சுன்னா மாட்டை அறுத்த உடனே மாட்டில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து ஃபகுல் நவரி பூஹு பிஅலிஹா, அதுல ஒரு பகுதியை எடுத்து இந்த செத்தாளு மேல அடிங்க. அவன் எந்திரிச்சு தன்னை யார் கொலை செஞ்சவன்னு சொல்லுவான். மூசா நபியே எல்லாம் சொல்ல வைக்கல பாருங்க. சொல்ல வச்சிருந்தா இவருக்கு அல்லாஹ்வுக்கு தெரியலாம், இவருக்கு தெரியும் வாங்கலாம். அல்லாஹ் விட மாட்டேங்கிறாங்க. கேட்டவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கலாம். அல்லாஹ் யாரு கொலை செஞ்சது உங்களுக்கு வேலை செய்யணுமா? யாரு கொலை செஞ்சது? சரி இறை தூதர் கேட்கிறார், யாரு கொலை செஞ்சது? அந்த ஆள் தான், அந்த தெருவில் இருக்க அவர் தான் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அவர் ஈஸியா சொல்லிட்டு போயிருவார்ல. அது சொன்னால் நம்ப மாட்டாங்க. உனக்கு பிடிக்க வர சொல்றேன். இவங்க கேரக்டர் வச்சு பார்த்தா மூசா நபி ஒரு ஆளை சும்மா சொன்னார்னு வைங்க, அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? ஓய் உனக்கு என்னமோ வாங்கல் இருக்கு உனக்கும் அவருக்கு, அதுக்காக அந்த ஆளை மாட்டி விடுறேன்னு கேட்டிருப்பாங்க. நபிட்ட போய் இப்படிலாம் கேட்டாங்க. நபிட்ட போய் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க. மூசா நபி சொன்னதை நம்புவாங்களா? அப்ப நம்பவும் செய்யணும். அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றோம்னா செத்தவனை எந்திரிச்சு சொன்னதை நம்புவாங்க. செத்தவனை எந்திரிச்சு என்ன இன்னால்தான் கொலை பண்ணார்னா கேள்வி வராது. அவரை எந்திரிக்க வைக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னா, அவரை உயிர்ப்பிக்க கூடிய அந்த ஒரு அம்சத்தை ஒரு குறிப்பிட்ட மாட்டில் வச்சு இவங்களை கேள்வி கேட்க வச்சு அந்த மாட்டை கொண்டு அறுத்து அதை கொண்டே ஒரு இறைச்சிக்கு மேல போட்டவனே அந்த ஆளு எந்திரிச்சிடான். யாரு இறந்து போனாரு. எந்திரிச்சு என்ன செய்யறான்னு கேட்டா, கதாலிக்க யுஹில்லாஹுல் மௌத்தா, இறந்தவர்களை அல்லாஹ் இப்படித்தான் மௌத்தாகும். எப்படின்னா மௌத்தா அல்லாஹ் ரேஸ் இது யுரீக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக தன்னுடைய சான்றுகளை இவ்வாறு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் சொல்லி மூசா நபியுடைய அந்த அது தொடர்பான ஒரு சம்பவம். இதை நம்ம தெரிஞ்சு இதனால பக்கரான்னு பேரு.
இந்த மாட்டை அறுக்க சொன்ன சம்பவம் அதுல வர்றதுனால இந்த ஒரு 5 வசனத்துக்காகத்தான் அந்த 285 வசனம் கொண்ட அந்த சூறாவுக்கு மாடுங்கிற பேரை வந்துச்சு, இந்த நிகழ்ச்சியில் இடம் பெற்றிருக்கிறதுனால. அப்ப இந்த மாட்டை அறுக்கிறது என்பதுல ஒரு பல செய்திகள் நமக்கு இருக்கிறது. ஒண்ணு அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள சமுதாயம், மூசா நபி எவ்வளவு கஷ்டப்பட்டு சபர் செய்து அவங்க பண்ணிருப்பாங்க என்பது நமக்கு விளங்குறது. இரண்டாவது இறை தூதர்கள் கேட்ட ஒண்ணு அல்ல உடனே கொடுக்க மாட்டான், சில விஷயத்தை கொடுப்பான், சில விஷயத்தை இழுத்து அடிப்பான், வேணும்னு அவன் சுத்தி வளைச்சிட்டு வருவான். அல்லாஹ்வுடைய டெக்னிக் இப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேலை இருக்கு பாருங்களேன், உடனே எல்லாம் ஒரு அட்டாக் பண்றது கிடையாது அவனுடைய வேலையெல்லாம். இப்ப என்னமோ செஞ்சிருப்பான், இவன் 20 வருஷத்துக்கு பிறகு வரும்போது வேற இப்படியோ ஒரு மாதிரியா சுத்திட்டு ஒரு இழுத்து விட்டு ஆளை அட்டாக் பண்ணி விட்டுவாங்க. அல்லாஹ்வுடைய வழிமுறை இருக்கு பாருங்களேன், எந்த ஒன்றுக்குமே நம்ம எது வழிமுறை நினைக்கிறோமோ அந்த ரூட்ல போக தேவையே இல்லை. நம்ம ஒரு வழிமுறை இந்த கட்டணம் இடிக்கிறதுக்கு நம்ம ஒரு வழிமுறை வச்சுப்போம்லங்க, இப்படி குத்தி குத்திட்டு போம்லங்க, அவன் அப்படி இருக்க மாட்டான், கீழே உருவி விட்டுவான், புசுக்குன்னு போயிடும். அல்லாஹ் நம்ம இப்படி இருக்கிட்டு இருப்போம், அல்லாஹ் அப்படி இருக்க மாட்டான், அவன் என்ன செய்வான், கீழே லேசா அப்படி ஆட்டுவான், நமக்கு கொண்டு போயிடும். அவனுடைய டெக்னிக்கே வேற, எல்லாமே தனி ஸ்டைலா இருக்குது. அவனுடைய தர்ற முறை, அழிக்கிற முறை, கொடுக்கிற முறை நம்ம இப்படித்தானே கொடுப்போம். அவன் என்ன செய்வான், ஆகுமா உள்ள ஒரு குழந்தை உண்டாகி போயிடும். அவன் கொடுக்கிற டெக்னிக் இருக்கு பாருங்களேன், அது எல்லாமே ஸ்டைல வேற தான் இருக்கிற பாக்குறோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இறந்த ஒரு உயிர்ப்பிக்கிறது இப்போ ஒரு புது முறை, ஒரு புது மெத்தட். இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், அதை பண்ணி காட்டிருக்கிறான். இதுல உங்களுடைய நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி தன்னுடைய சான்றுகளை காட்டணும் சொல்றான். அநேகமா இந்த மாட்டை, இந்த மாதிரி ஒரு மாட்டை அறுத்து அது ஆய்வு பண்ணி பார்த்தார்களே, ஆனால் அதுல ஏதோ ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. நாளை பின்ன ஆய்வு பண்ணி பார்த்தார்கள். ஏன்னா இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு இது சும்மா அல்லாஹ் சொல்லல, இதை ஏன் சொல்றேன்னு கேட்டா அல்லாஹ் சில விஷயங்கள் அப்படி சொல்றான், பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. அது கண்டுபிடிச்சோன்னு நீங்க சொல்றேன்னு சொல்றதுக்காக நான் கண்டுபிடிக்க முந்தி போய் சொல்றேன். கண்டுபிடிக்க முந்தி நம்ம சொல்றோம், யுரீக்கும் ஆயாட்சிக்கு தன்னுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டுறான், லஅல்லக்கும் தாக்கிரும், நீங்க சிந்தித்து விளங்குறதுக்காக நான் காட்டுறேன்ப்பா. அந்த மாட்டை அறுத்து போட்டோன்னு பேசினாங்கிறல்ல, அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணு, அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாரு, அதுல ஒரு பாயிண்ட் உனக்கு கிடைக்கும்னு சொல்றான். நாளைக்கு கிடைக்கலாம். ஒரு மனுஷத்தை இன்னொரு மனுஷனுக்கு ஏத்துறான், ஒரு மிருகத்துடைய இதயத்தை எடுத்து இன்னொரு மனுஷனுக்கு வைக்க முடியுமான்னு இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். இப்படியாக இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்ல இந்த மாட்டுக்கும் மனுஷனுக்கு மத்தியில உள்ள உறவு என்ன, ஏதாவது வகையில இந்த மாட்டினால் மனுஷனுக்கு ஒரு யூஸ் ஆகுமா, மாட்டை கொண்டு மனிதன் ஹயாத் ஆகலான்னு சொன்ன அப்ப மாட்டுடைய இதயம் கூட மனுஷனுக்கு பொருந்தலாம் என்ற மாதிரி ஒரு ஆய்வுகள் இருக்கலாம். இதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா என்னமா அது கிடைக்கும். இதுவரைக்கும் இது எந்த கண்டுபிடிப்பும் இல்லை. ஆனா இது சிந்திக்க சொல்றான்ல, இதுல ஒரு விஷயம் இருக்குது, சிந்தித்து பாரு என்று சொல்றான். இன்ஷா அல்லாஹ் இத்தனை விஷயங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சிந்தித்து கண்டுபிடிச்ச மாதிரி இதுலயும் என்ன கண்டுபிடிக்கலாம். இது மூசா நபி சம்பவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மேட்ரு. என்னன்னு கேட்டா, இந்த மூசா நபி சமுதாயத்தில் இப்படி எப்படி கேரக்டர் பார்க்குறீங்கள, இவங்களுக்கு நைல் நதி கடலை பொழந்து அல்லாஹ் காப்பாற்றும் போது கூட ஒரு கூட்டத்தை எடுத்து சண்டைக்கு போட மாட்டேன்டான். கடலை பொழந்து அல்லாஹ் உதவி செய்வான்னு நினைக்கல. கடலை பொழந்து நம்மளை காப்பாத்தின அல்லாவுக்கு பிறவுனையிட்டு காப்பாத்தின அல்லாவுக்கு இந்த அற்ப கூட்டம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு களமிறங்க அவங்க தயாரா இல்லை. அப்படியான ஒரு கூட்டம் மேகத்தை அப்படி நிறுத்தி நமக்கு நிழல் தந்த அல்லாவுக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அவங்க நினைக்கிறது அவங்க தயாரா இல்லை. அவன் தன்புறத்தில் சிறப்பான ஸ்பெஷல் உணவை தந்திருக்கிறான, அவனுக்கு இந்த எதிரிகள்கிட்ட இருந்து நமக்கு வெற்றி தர பெரிய விஷயமா அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதனால இவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் அப்படித்தான் இருக்குது. அல்லாஹ் என்ன செய்யறான்டா, நம்மள்ட்ட அக்ரிமெண்ட் எடுக்கிறான்னு வைங்களேன், அக்ரிமெண்ட் எடுக்கிறான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் மூலமா சொல்லுவாங்க, நம்ம ஏத்துக்கிறோம், இது அக்ரிமெண்ட். இவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் பிறண்டு பேசுவாங்கிறதுக்காக வேண்டி ஒரு கட்டத்துல தூர் மலை இருக்குல்ல, அங்க வர சொல்லி மலையை தூக்கி தலைக்கு மேல நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஏத்துக்கிறே தலையில போடவான்னு கேட்டான்ல. அப்படி இருக்கு. இவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் எடுக்கிறதுக்கா இவங்க கேரக்டருக்கு தேவை இருக்கு. இவங்களுடைய இந்த கேரக்டர் வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒத்துக்குவாங்க, இல்ல அங்கேயே கிளாஸ்கள் கேட்பாங்க. அதெல்லாம் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. ஒய்து அகதனா மீசாக்கும், உங்களிடத்திலே உடன்படிக்கை எடுத்து நினைத்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் அழைத்து அல்லாஹ் சொல்றான், வரஃபனா ஃபௌகக்கும் தூர், தூர் மலையை, தூர் சீனா மலையை உங்களுக்கு மேலே நாம் உயர்த்தினோம். குதுமா ஆத்தைனாக்கும் பிகுவா, நாம் உங்களுக்கு வழங்கியதை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஒதுக்குரு மாஃபீகி, இது உள்ளதை சிந்தித்து பாருங்கள். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைச்ச முறைகள் ஆவீர்கள். எதுக்கு அக்ரிமெண்ட் எடுக்கிறான்னு கேட்டா, அந்த வேதத்தை மூசா நபி கொடுத்து அதை ஏத்துக்கணுமே இல்ல, அவங்க ஏத்துக்கிற வைக்கிறது அந்த பாரு கொடுத்திருக்கிறேன், இதை ஏத்துக்கிறியா போடவா தலையில என்று அல்லாஹ் கேட்டான் அப்படின்னு சொல்லி சூரத்துல் பக்ராவுல 2வது அத்தியாயத்துல 63வது வசனத்துல இருக்குது.
அதுலயே அதே சூறாவிலே 93லயும் 263 இருக்கிற மாதிரி 293 இருக்கிறது. இது அகதுனா மீசாக்கும் ரஃபானா ஃபோகக்கும் தூர், உங்களுக்கு மேல நாம் தூர் மலையை உயர்த்தி உடன்படிக்கை எடுத்தோம். குதுமாத்தை நாக்கும் பி குவத்தி மஸ்மாவு, நீங்க நாம் தந்ததை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் என்று நாம் சொன்னோம். காலு சமயனா வாசைனா, இப்படி கேட்கும்போது என்ன பண்ணாங்க, இதுவே கூட நீங்க நினைக்கிறீங்க, இதுவே உங்களுக்கு பத்தாது. ஏன்னு கேட்டா சமயனா அசைனாங்கிறாங்க, செவியிட்டோம் மாறு செய்தோங்கிறாங்க. அசைனான்னு சொன்னா மாறு செய்தோம் அர்த்தம், அத்தனான்னு சொன்னா கட்டுப்பட்டோம் அர்த்தம். இந்த அத்தனா அசைனா, அந்த அத்தனான்னு சொல்ற மாதிரி அசைனான்றாங்க அந்த கருத்துப்பட. அப்ப சமயனா அசைனாட்டாங்க, காதுதான் கட்டுப்பட மாட்டோம், மீறுவோன்ட்டாங்க. அப்ப உஷ்ரிபு ஃபீ கூலிபிஹில் இஜ்ல பி குஃப்ரிஹிம், காளமாட்டு பக்தி அவர்கள் உள்ளங்களிலே ஊட்டப்பட்டு விட்டது. அதான் இப்படி பேச வைக்கிறவங்கள ஒரு திமிரா பேசுறாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது 293 இருக்குது. அதே மாதிரி 454 வரஃபானா ஃபௌகக்கும் தூர பிமீசாத்திஹிம், உடன்படிக்கை எடுப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு மேல தூர் மலையை நாம் என்ன செஞ்சோம், உயர்த்தினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த 3 வசனத்துல 263, 293, 454 இதுல எல்லாம் தூர் மலை உயர்த்தணும்னு வருதுல. சில ஆட்கள் பெரிய மாடனா சிந்திக்கிறோங்கிற பேர்ல தூர்மலை உயர்த்தணுங்கிற அப்படி அர்த்தம் இல்ல. அது என்ன மேடான இடத்துல அவர்களை வச்சோன்னு அர்த்தம். வியாக்கியம் பாய்க்கு வந்த மாதிரி தூர்மலையை உயர்த்தணும்னா தூர்மலை உயர்த்தணும்னு போயிட வேண்டியதான். உயர் நினைக்கிறதுனா நமக்கு தூர்மலை உயர்த்த முடியுமா? உங்களுக்கு வசத முடியுமாங்க? ஒரு அவ்வளவு ஒரு மலை தூக்கிட்டு வந்துருவீங்களா? முடியாது. நமக்கு முடியாது, அல்லாஹ்வுக்கு இப்படி முடியும் நினைக்கிறாங்க அவங்க. அவங்க பார்வை எப்படி போகுதுன்னா, அல்லாஹ் இன்னைக்கு பூமியை ஒரு உயர்த்தணும் வச்சுட்டு இருக்கிறான். இந்த பூமிக்கு என்ன தூண் அனுப்பாடி வைக்கிறான் அல்ல. இந்த பூமி இன்னைக்கு அந்த இடத்துல நிக்கணும், அந்த இடத்துல நிக்குது. பூமிக்கு ஏதாவது தூண் இருக்குதா? அதுக்கு ஏதாவது கீழே அஸ்திவாரம் போட்டு வச்சுக்கிறான் அல்ல. இந்த பூமி மலைங்கிறது ஒரு கடுகு அளவுக்கு உள்ளது. பூமி என்பது இந்த மொத்த பில்டிங் அளவுக்கு உள்ளது. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பில்டிங்ல ஒரு கடுகு என்ன அளவோ அதுதான் ஒரு மலை. பூமிக்கும் மலையும் கம்பேர் பண்ணி இந்த பில்டிங்கையும் ஒரு கடுகையும் கம்பேர் பண்ணீங்கன்னா சமமா இருக்கும். அப்ப நம்ம ஒரு கடுகையும் இந்த பில்டிங்கை வச்சிருந்த பில்டிங்கை தூக்கி நிப்பாட்டவன கடுகை தூக்க முடியுமா என்ன சொல்லுவீங்க? இந்த பில்டிங்கை தோல்ல ஒருத்தன் தூக்கிட்டாண்டவன பில்டிங் தூக்குவான், கடுகை எப்படி தூக்க முடியும் கேட்க முடியுமா? அவன் அல்லாண்ட யாருன்னு விலங்காதவன் கேட்கிற கேள்வி. அல்லாங்கிறவன் இந்த மலையை தூக்குறது அற்பம். இந்த சூரியனை விட பல்லாயிரம் மடங்கு பெருசா இருக்கக்கூடிய சந்திரனை நிறுத்தி வச்சிருக்கான். அதுக்கு எந்த தூணும் இல்ல, அதுக்கு எந்த பிடிமானமும் இல்ல. அந்த இடத்துல நிறுத்தி வச்சுக்கிறான். சூரியன் அந்த இடத்துல, சந்திரன் அந்த இடத்துல, அனைத்து கோள்களும் அந்த இடத்துல, எல்லா கேலக்சிகள்ல உள்ள கோள்களுமே அந்த இடத்துல நிக்குது. எதுக்குமே பிடிமானம் கிடையாது. அல்ல அப்படித்தான் நம்பி கைரி அமதின் தரவுனகா, நீங்கள் பார்க்கின்ற எந்த தூணும் அது கிடையாது. ஆனா தூண் ஒண்ணு இருக்குது. நீங்க பார்க்கிற தூணும் எதுவும் இல்லாம இந்த வானங்களை எல்லாம் படைச்சிருக்கணும்னு சொல்லி காட்டுறான். அதனால இன்னைக்கு மழை அப்படி அந்த இடத்துல நிக்குது, ஆச்சரியமே இல்ல. மொத்த பூமி அந்த இடத்துல நிக்குது. மொத்த பூமிய இப்படித்தான் நிக்குது. அல்ல அங்கிருந்து பார்த்தான்னு சொன்னா அவன் பார்வை என்ன அந்த இடத்துல நிக்குது. மொத்த பூமியை பிடிச்சி அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுக்கிற ரப்புல் ஆலமீனுக்கு அதுல ஒரு அற்பத்திலும் 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 அற்பமா இருக்கிற ஒரு பொருளை தூக்குறது பெரிய விஷயம் இல்ல. நமக்கு தான் மழை இப்படி தூக்க முடியும். நீ ஓனல இருந்து எப்ப பாக்குற, நீ அல்லாஹ் அப்படி சொல்றான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப எளிது. அல்லாஹ்ண்ட யார் என்று விளங்காதவர்கள், இறை நம்பிக்கை பத்தாதவர்களும், இறைவன் என்றால் யார், அவனுடைய ஆற்றல் என்னங்கிற நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படி இதெல்லாம் முடியாத இறைவன் நமக்கு தேவையா? நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன் தெரியுமா, இவர்கள் இறைவன் இப்படி கொச்சப்படுத்தி அவனை பலவீனப்படுத்திய அல்லாஹ்விட மக்கள் பிரார்த்திக்கக்கூடிய கூட்டத்தை குறைத்துக் கொண்டிருக்கிற பகத்திரிங்கிற பேர் நம்மள உள்ள அறிவுபூர்வமா நாங்க பேசணும் நினைத்துக்கொண்டு. அல்லாஹ்க்கு இந்த மலையை தூக்க ஏலாட்டி நான் சொல்லுவேன், அந்த அல்லாஹ் எனக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு இந்த மலையை தூக்குறதுக்கு ஏலன்னா அப்படி ஒரு கடவுள் நமக்கு எனக்கு தேவை? அல்லாஹ்ங்கிறவன் யாருன்னு கேட்டா, எனக்கு உங்களுக்கு மொத்த உலகத்துக்கு எது முடியவில்லை அதையெல்லாம் செய்யக்கூடியவன் தான் அல்லாஹ். அது செய்ய முடிஞ்சவனுக்கு பேர் தான் அல்லாஹ். அதுக்கெல்லாம் சக்தி யாருக்கு இருக்கு அவனுக்கு பேர் தான் அல்லாஹ். அதனால இதுல இவங்க செய்யற அர்த்தம் தப்பு என்பதற்கு குர்ஆன்ல இருந்தே ஒரு பாயிண்ட் அல்லாஹ் வச்சுட்டான். அங்க ஆப்பு இறுக்கி போடுவான். கிறுக்குத்தனம் பண்ணாங்கன்னு சொன்னா அங்கங்க ஆப்பு வச்சு இறுக்கி போடுவான். 7வது அத்தியாயத்துல 171வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த மலையை உயர்த்தணும்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அது மலை மாதிரி மேகத்தை வியாக்கியானங்கள், மலை மாதிரி மேகம் இருக்குல்ல, மேகத்தை மலை மாதிரி நிப்பாட்டி வச்சோம் இப்படி என்ன வியாக்கியானம் பண்ணுவாங்க. அல்லாஹ் சொல்றான் 771ல, இது நத்தக்கனல் ஜபல ஃபௌகஹும், அவர்களுக்கு மேல மலையை பிடுங்கி உயர்த்தினோம்ங்கறான். அதாவது இவங்க சொல்ற அர்த்தமே இல்லைங்கிறதுக்காக வேண்டி பிடுங்கினோம்ங்கறான். இப்படி சொன்னா எப்படி பிடுங்கி உயர்த்தினோம்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இது நத்தக்கனல் ஜபல ஃபௌகஹும், அவர்களுக்கு மேல மலையை என்ன செஞ்சோம், பிடுங்கி உயர்த்தினோம். அது மட்டும் இல்ல, கண்ணகு துல்லத்துன், அது மேலே தலைக்கு மேலே மேகம் போல நின்றது. உயரமான இடத்துக்கு கொண்டு போனோம் அர்த்தம்லாம் கிடையாது. அப்படியே தூக்கணும்.
ஒரு மேகம் எப்படி எந்த ஒரு பிடிமானம் இல்லாம நிற்கும் அப்படி நின்றது. மேகத்துக்கு பிடிமானமா இருக்குது, மேகம் அப்படி அந்த இடத்துல நிக்குது, அது தூண் போட்டு அனுப்பாட்டி வச்சிருக்குது, அதுவும் வெயிட்டா தானே இருக்குது. மேகம் என்பதும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஊரை நீங்க நிறைக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கத்தானே செய்யுது. ஒரு மேக கூட்டம் வந்து செஞ்சோம்னா அது எல்லாம் உடைச்சு விட்டானா அப்படி போச்சுன்னா மெட்ராஸில் உள்ள அம்புடி ஏரி இறங்கி போயிடுது. புழல் ஏரி மாதிரி 10 ஏரி நிறைக்கிற ஒரு மேகம் அப்படி அந்த அப்படி நிக்கிற அம்போடு அதை தூக்கி நிப்பாட்டி வச்சுக்கிற ரப்புக்கு வந்து பூமியை விட்டு தள்ளுங்க. இந்த மேக நிக்கிறது காத்தாது, அது தண்ணி தானே, அவ்வளவு ஐஸ் கட்டி தானே, அத்தப்பரிய பாளையத்துக்கு மேலதான் நிப்பாட்டி வச்சுக்கிறான்ல, உடைச்சு விட்டு பொருள் கொட்டுது, புழல் ஏரி நிறைஞ்சு வச்சுக்கிறான், அது நிறைஞ்சு வச்சுக்கிறான், இது நிறைஞ்சு வச்சுக்கிறான், அதெல்லாம் மேல நிக்குது. அல்லாஹ் சொல்ற கண்ணகுள்ளத்தும் மலை மேகம் எப்படி அந்தரத்தில் நிற்கிறதோ அந்த மாதிரி தூர்மலையை அப்படி தூக்கினோம். அன்னகு வாக்கவும் பிகும், தங்கள் மேல் அப்படி விழுந்து விடுமோ அந்த மாதிரி தூர்மலையை அப்படி தூக்கினோம். அன்னகு வாக்கவும் பிகும், தங்கள் மேல் அப்படி விழுந்து விடுமோ என்று நினைத்தார்கள். இந்த வியாக்கியானத்துக்கு இடம் இல்லைங்களா, இந்த வார்த்தையை பொறுக்கி போட்டு வியாக்கியானம் பண்ணாங்க. நெசமா நடத்திக்கிறதுக்காக நெசமா நடத்திங்கிறதுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை போடணுமோ அப்படி போடுறான். எப்படி புடுங்கணுங்கிறான், மேகம் போல மலை மேகம் போல நின்றுச்சுங்கிறான், மேலே விழுந்து விடுமோ என்று பயந்தாங்கிறான். அன்னகு வாக்கு உபிகும், தங்கள் மேல் விழுந்து விடுமோ என்றவர்கள் பயந்தார்கள். குது மாத்தை நாக்கும்பி குவா, நாம் தந்ததை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் சொன்னோம் சொல்லி 7வது அத்தியாயத்தில் 171வது வசனத்தில் சொல்றான். இதுவும் அந்த சமுதாயத்துக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியில உள்ளது. இந்த தூர்மலை சம்பந்தமாக, தூர்மலை உயர்த்துறை சம்பந்தமா இல்ல, தூர்மலையை பற்றி சில சம்பவங்கள் இருக்கிறது. அது சம்பந்தமான விவரங்களையும், அதுக்கு பிறகு இந்த சனிக்கிழமை மேற்று, அதுக்கு பிறகு வந்து அவங்க மூசா நபிக்கு என்னென்ன தொந்தரவுலாம் பண்ணாங்க என்பது, அதுக்கு மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்ப்போம்.